advantages, educational psychology and educational innovation and technology. கல்வியில் அறைகூவல் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கு. அதே மாதிரி கல்வி உளவியல், உளவியல் பற்றிய ஒரு அறிமுகம். அதுக்கு அடுத்ததான் கல்வி உளவியல். கல்வி உளவியல் அப்படின்றது எஜுகேஷனல் சைக்காலஜின்றது அப்ளைடு சைக்காலஜி அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் தேர்ட் பார்ட் நமக்கு என்ன அப்படின்னா எஜுகேஷனல் இன்னோவேஷன், கல்வியில் புதுமைகள், என்னெல்லாம் புதுமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தென் எஜுகேஷனல் டெக்னாலஜி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க 2004 எஜுஷாட் ஆர் ஜிஎஸ்எல்வி 3 அந்த சேட்டலைட் விட்ட பிறகு மேக்சிமம் ஆன்லைன்ன்றது இந்தியாவில் ஒரு பரவலாக்கப்பட்டது. அது பேஸ்டு ஆன் எஸ்எஸ்ஏ பிளான், சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லான்ச் பண்ண இயர் 2001. அதை பேஸ் பண்ணி எஜுகேஷன் டெக்னாலஜியில் சிஏஐ சிலபஸில் கொடுத்துருக்கு, கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியல் அப்படின்ட்டு ஒரு டெக்னாலஜி நீங்கள் பிஎட் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பிஎஸ்ஐ, பர்சனலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கெல்லர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எஜுகேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடு. தென் கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் த ரிட்டன்ஷன் ஆஃப் லேர்னிங், நம்ம எந்த அளவுக்கு கற்றலானது நிலைநிறுத்தப்படுகிறது, அது அடிப்படையில் எட்கர் டேல் தான் த கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவ கூம்பு என்றதை குறிப்பிட்டிருந்தாரு. சில மாணவர்கள் ஆடியோ லேர்னராக இருக்கலாம், சில மாணவர்கள் விஷுவல் லேர்னராக இருக்கலாம், சில மாணவர்கள் கைனஸ்தட்டிக் லேர்னர், அது பேஸ் பண்ணி தான். அதனால நமக்கு தேர் ஆர் 3 ஏரியாஸ், 3 பகுதி இருக்குது. இப்போ ஓஎம்ஆர்ன்றதால மேக்சிமம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கொஷின் பேப்பரு. அப்போ அந்த கொஷின் பேப்பரில் வெயிட்டேஜ் ஈக்குவலாக இருக்க சான்ஸ், எஜுகேஷனல் சேலஞ்சஸ், எஜுகேஷனல் இன்னோவேஷன், தென் எஜுகேஷனல் சைக்காலஜி. யூஸ்வலாக சைக்காலஜியில் தான் மேக்சிமம் கொஷின்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, நம்ம பார்த்துருப்போம். சில சமயங்களில் நமக்கு சைக்காலஜி, சில பேர் நம்ம இணைப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட எனக்கு சைக்காலஜி டஃப்பாக ஃபீல் இருக்குது சார், இல்லை நான் என்ன படிச்சுட்டு போனாலும் அங்கே கேட்கக்கூடிய ஆப்ஷனுக்கு எனக்கு சரியான விடையை சூஸ் பண்ண முடியல. ஏன் அது மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம இந்த அப்ஜெக்டிவ் டைப்புன்றதே பேஸ்ட் ஆன் சைக்காலஜிக்கல் அப்ரோச், உளவியல் ரீதியான ஒரு அணுகுமுறை தான். அதே மாதிரி யாரெல்லாம் அந்த நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், எவால்யூஷன் அப்படின்னு இந்த 6 விதமான நிகழ்வுகள் பெறப்பட்டவங்க ஈஸியாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அதை ஈஸியாக மாற்றணும் அப்படின்னாக்கா சைக்காலஜியில் என்னெல்லாம் இருக்குது, ஜென்ரலாக யூனிவர்சலாக நம்ம பார்க்கும்போது சைக்காலஜியில் சைக்காலஜிக்கல் லாஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த லா மட்டும்தான் ப்ரூவ்டு. அப்போ எங்க விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தென் சைக்காலஜிக்கல் தியரிஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த தியரிஸ் பொறுத்தளவு மேக்சிமம் தியரி இருக்கும், பார்த்துருக்கலாம். இப்போ லேர்னிங் தியரி அப்படின்னா ஏதோ ஒரு தியரி மட்டுமே இல்லை. ஏன்னா அவங்கவுங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் வேர்ல்டு வைடாக அக்செப்டட் லேர்னிங் தியரி என்ன, அந்த ஆஸ்பெக்டில் கேட்கலாம். சில சமயங்களில் பேசிக்காக இருக்கக்கூடிய லேர்னிங் தியரி அதுதான் சார். அப்போது நம்ம சைக்காலஜியில் சைக்காலஜிக்கல் தியரியை பேஸ் பண்ணுறது, இல்லை சைக்காலஜிக்கல் கான்செப்ட், கருத்துக்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாமே சைக்காலஜிஸ்ட்டுங்க சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் சைக்காலஜிஸ்ட்டுங்க அமெரிக்கன் சைக்காலஜிஸ்டாக இருக்கலாம், ஆறு ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட்டு, ஆறு இங்கிலாந்து சைக்காலஜிஸ்ட்டு, ஆறு ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட்டு, ஆறு சுவிட்சர்லாந்து சைக்காலஜிஸ்ட்டு. இப்போ இவங்களிருந்து ஏதாச்சும் ஒரு தியரியை நம்ம ரீகால் தட், அதை நம்ம மீண்டும் மீட்டு உணர்றோம் அப்படின்னாக்கா அந்த தியரியை ஹூ ஹாஸ் ப்ரொபோஸ்டு தட் தியரி, அந்த கோட்பாடு யார் குறிப்பிட்டிருக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு ஃப்ளாஷ் ஆகும். தட்ஸ் அ மெமரி ஆஃப் ஃப்ளாஷ் பல்ப் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கொஸ்டின்ஸை ரீட் பண்ண உடனே கரெக்டான ஆன்சரு அடுத்த ஆப்ஷனை ரீட் பண்ணுவோம். ஆப்ஷனை ரீட் பண்ணும்போது நமக்கு ஃப்ளாஷ் ஆகும் சார். அப்படி ஃப்ளாஷ் ஆச்சுன்னா கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இல்லைன்ற பட்சத்தில் என்னவா ஆகும் அப்படின்னாக்கா எதர் ஆர் அப்படின்றதா, ஏவா பியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆகும்போது 50-50 சான்ஸ். நம்ம பேசிக்காக 10th வரையிலும் ஜென்ரல் மேக்ஸ் படிச்சிருக்கோம். அப்போ ஜென்ரல் மேக்ஸில் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சார். அப்போ ப்ராபபிலிட்டி அப்படின்றது நிகழ்வு தகவல். அப்போ நிகழ்வு தகவலில் நான் 50 கொஸ்டின்ஸை ஏவா பியா இல்லை பியா சியா அப்படின்னு போட்டேன்னா எனக்கு மேக்ஸிமம் மார்க் என்ன வர சான்ஸ்னா 25. மினிமம் என்ன சார் மார்க்காக இருக்கலாம் அப்படின்னா 0 சார். அப்போ 25 வந்துருச்சுன்னா ப்ளஸ்ஸு, அதுவே 0 ஆச்சு அப்படின்னாக்கா நம்ம ஸ்கோரே டவுன் ஆகும். அப்போ இது அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சைக்காலஜி பேஸில் ஆப்ஷனே 4 கொடுத்துருக்கு சார், ஏபிசிடி.
அப்போ 4ன்னு சொல்லும்போது நான் 100 கொஸ்டின்ஸ்ல எனக்கு ஏவா பியா சியா டியான்னு தெரியாமே நான் சூஸ் பண்ணேன்னா எனக்கு மேக்ஸிமம் மார்க் 25 சார், மினிமம் மார்க் 0. அதனால ஹைலி ரிலையபிலிட்டி as well as the validity in the objective type. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அப்ஜெக்டிவ் டைப்பை அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அதே மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்புன்றதால மேக்ஸிமம் அப்ளை பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அப்ளை பண்ணும்போது ஏன் ஃபியூ மெம்பர்ஸ் மட்டும் ஹூ ஆர் த ப்ராக்டிஸ்டு as well as the experienced person அவங்களால அதை லைக் சக்ஸஸ்ன்ற ஒரு ரீச் பண்ண முடியுது அப்படின்னாவே இதுதான் சார் கம்ப்ளீட்டா. இஃப் யூ நோ தட் ஆல் தோஸ் திங்ஸ் ஆஃப் கான்செப்ட் தென் ஒன்லி அச்சீவ் டு கோல். நம்ம இலக்கை அடையணும் அப்படின்னா எல்லா விதமான கருத்துக்களும் தெரிஞ்சாதான். கண்டிப்பா ஜுவாலஜி பொறுத்தளவு சாருக்கு நிகர் சார் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. அதனால திரு சூர்யா சார் என்னவோ சொல்லியிருப்பாரோ அது எல்லாத்தையும் நீங்க A to Z பார்க்கும்போது நீங்க 110 சாரு எந்த அளவுக்கு உங்களுக்கு கேரண்டி தராரோ அதே மாதிரி டெஃபினெட் 30 கொஸ்டின்ஸ் நம்ம எஜுகேஷன் as well as the சைக்காலஜி அதில் நம்ம 30 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால இந்த ஆப்ஷனில் சப்போஸ் ப்ரிப்பரேஷனே இல்லாதவங்க ஏதாச்சும் ஒரு 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 மிராக்கலா இல்லை ஒரு என்ன சொல்றது ஒரு அதிர்ஷ்டம் இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கானா? வாய்ப்பே இல்லை சார். சைக்காலஜிக்கலா யாருமே வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியல்ல பிரான்ச்டு ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியல் அப்படின்னு ஒன்று இருக்கு சார். கிளை வழி திட்டமிட்டு கற்பித்தல் கருவி. அதுதான் சார் இந்த 4 ஆப்ஷனை சூஸ் பண்றது. அதனால இந்த 4 ஆப்ஷனை பொறுத்தளவு ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லயே நல்லா படிச்சிருந்தா சூஸ் பண்ணி என்னன்றதை எழுதிட்டு போகலாம். ஆனா இந்த 4 ஆப்ஷன் பொறுத்தளவு நமக்கு ஏதோ ஒரு விதத்துல ஆஸ்லேஷன் ஆச்சுன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நெகட்டிவ் மார்க் வர வாய்ப்பு, இல்லைன்னா சில பேருக்கு பாசிட்டிவ் வர வாய்ப்பு சார். அதனால ஹைலி ரிலையபிலிட்டி அந்த ஆஸ்பெக்ட்ல கண்டிப்பா நம்ம சைக்காலஜியில் 4th யூனிட் சைக்காலஜி, தென் 5th யூனிட் சைக்காலஜி, தென் 6th யூனிட் சைக்காலஜி சார். அப்போ அந்த சைக்காலஜியில் என்னெல்லாம் கான்செப்ட் இருக்கோ அதை ரிலேட் பண்ணாங்க. எதோட ரிலேட் பண்ணாங்க சார்னா எஜுகேஷன் அப்படின்றது. நம்ம எஜுகேஷன் அப்படின்னாவே தெரியும். எஜுகேஷன்ன்றது ஒரு இங்கிலீஷ் டேர்மு, லத்தீன் டேர்மான எஜிகேர் அப்படின்ற டேர்ம்ல இருந்து இது டெரைவ் பண்ணாங்க சார். அப்போ விச் இஸ் த மீனிங் ஆஃப் எஜிகேர்? எஜிகேரினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டு பிரிங் அப் ஆர் டு பிரிங் ஃபோர்த், உள்ளார்ந்த ஆற்றலை வெளிக்கொணர்தல். அப்போ உள்ளார்ந்த ஆற்றலை வெளிக்கொணர்தல் அப்படின்னா we have knowledge then only retrieval. எனக்கு ஏற்கனவே அதை சார்ந்த அறிதல் திறன் இருந்தா மட்டும்தான் சார் வெளியே கொண்டு வர முடியும், இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. அதனால இந்த ப்ராக்டிஸ் as well as the எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் நம்ம லேர்னிங் டெஃபினேஷனை நீங்கள் பிஎட் படிக்கும்போது கூட லேர்னிங் டெஃபினேஷனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணியிருப்போம், கற்றல் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா ஓர் உயிரினத்திற்கு நிலையான நடத்தை மாற்றம். இப்போ நிலையான நடத்தை மாற்றம் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு தேடும்போது பயிற்சி மற்றும் அனுபவம். அப்போ பயிற்சி மற்றும் அனுபவத்தின் ரீதியாக ஓர் உயிரிக்கு நிலையான நடத்தை மாற்றம் உருவாவதை கற்றல் அப்படின்னு வரவேற்பாங்க. லேர்னிங் அப்படின்றது பர்மனன்ட் சேஞ்சஸ் ஆஃப் பிஹேவியர் த்ரூ ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா இந்த ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மேஜர்ல சார் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அதே மாதிரி எஜுகேஷன்லயும் மேக்சிமம் ஐ வில் ட்ரை உங்களுக்கு அந்த சார்ந்த அந்த பயிற்சி மற்றும் அனுபவம், நம்ம உளவியல் சார்ந்து கல்வி சார்ந்து. இப்போ எக்ஸாம்பிள் கல்வியில கூட நீங்க பார்த்துருக்கலாம் ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, அதுக்கடுத்து ப்ராக்ரெசிவ் ஸ்கூல்னு படிச்சிருப்பீங்க. ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரு மாதம் ப்ராக்ரெசிவ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் முடியும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த வேர்டு ஒன்று எஜுகேஷன் முடிச்சிருக்கிறாங்க, இன்னொன்று வந்து என்னன்னா ஸ்கூல்னு முடிச்சிருக்காங்க சார். அப்போ முற்போக்கு பள்ளி முற்போக்கு கல்வி இது ரெண்டும் ஒன்றும் இல்லை. இப்போ முற்போக்கு பள்ளி யார் சொல்லியிருக்கலாம், முற்போக்கு கல்வி யார் சொல்லியிருக்கலாம்? நம்ம இணைப்பில் இருக்குமா சார்? யாராச்சும் ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணலாம். யாரா இருக்கலாம்? முற்போக்கு பள்ளி முற்போக்கு கல்வி, ப்ராக்ரெசிவ் ஸ்கூல் அண்ட் ப்ராக்ரெசிவ் வெரி குட் 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 எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஏஎஸ் நீல்ன்ற ஒரு ப்ராக்ரெசிவ் ஸ்கூல்ஸ். ஏற்கனவே சார் ஒருத்தர் ஆன்சர் சொன்னாரு, ஜான் டூயி வந்து ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் சார். நீங்க ஆன்சர் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம், தென் மியூட் பண்ணிடுங்க. அப்போ எனிவே
அப்போ அவங்க 2 பேருக்கும் டிஃபரெண்ட்டு. இப்போ நம்ம ஜான் டூயின்றவரு சைக்காலஜிஸ்ட் அஸ் வெல் அஸ் த எஜுகேஷனிஸ்ட். கல்வியாளராகவும், உளவியல் ஆய்வாளராகவும் இருக்காரு சார். அதனால ஒண்ணு இவர்கிட்ட கேட்கலாம். அப்படி இல்லையா ஏஎஸ் நீல்ன்றவர் ஒரு எஜுகேஷனிஸ்ட். கல்வியாளரு. அவர்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போ ப்ராக்ரெசிவ் ஸ்கூல் அப்படின்றது ட்ரெடிஷ்னல் ஸ்கூல்ல இருந்து சேஞ்சஸ் ஆகுது. அப்போ ட்ரெடிஷ்னல் ஸ்கூல்ல இருந்து சேஞ்ச் ஆகுதுன்னா என்னவா இருக்கலாம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது டி ஸ்கூலிங் சொசைட்டி அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம் சார். பள்ளிகளற்ற சமுதாயம், இவான் இல்லிச்சி, இவான் ரீமர், இவான் பிரையர் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்க பார்த்துருப்பா பள்ளிக்கு வெளியே கற்றல் அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. மெக்டொனால்டு அப்படின்ற எஜுகேஷனிஸ்ட் பள்ளிக்கு வெளியே கற்றல் அப்படின்னு கொடுத்துருப்பாரு சார். அதனால மேபி அந்த இடங்கள்லாம் எப்படி கேள்விகள் கேட்கப்படுது அதை நம்ம ஹவு டு மெமரைஸ் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் என்சிஇஆர்டி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. என்சிஇஆர்டி எந்த ஆண்டு ஸ்டார்ட் பண்ணதா இருக்கலாம் அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணும்போது 1961 அப்படின்னு எடுத்துக்கிறோம். டிபிஇபி எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணதா இருக்கலாம் அப்படின்னா 1994 அப்படின்னு எடுத்துக்கிறோம். யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண இயர் 1948 அப்படின்னு பார்க்குறோம். செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் எப்போ சார் 1952 to 53. தென் இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் எப்போவா இருக்கலாம் அப்படின்னாக்கா 1964 to 66. தென் அனதர் நியூ எஜுகேஷன் பாலிசி எப்போ இருக்கலாம் அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணும்போது 1986. எஸ்எஸ்சிஏ 2001. தென் ஆர்எம்எஸ்சிஏ 2007. தென் 2009ல இன்க்ளூசிவ் எஜுகேஷன். தென் நெக்ஸ்ட் நம்ம 2019ல பேஸ் பண்ணி 20ல நியூ எஜுகேஷன் பாலிசியை ட்ராப் கொடுத்தாங்க. அது யாருன்னு நமக்கு தெரியும். ஹூ இஸ் சேர்பர்சன் ஆஃப் அட் பிரசன்ட் நியூ எஜுகேஷன் பாலிசி? தற்போது இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையினுடைய சேர்பர்சன் யாருன்னு சொல்ல முடியுமா? அந்த குழுவினுடைய தலைவர் கஸ்தூரி ரங்கன். குட் சார். டாக்டர் கஸ்தூரி ரங்கா அவர் தான் சேர்பர்சனு. இப்போ அட் ப்ரெசென்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க சார். நம்ம இதுவரை நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தினுடைய பேட்டர்ன் என்னன்னாக்கா 10+2+3. நம்மலாம் படிச்சதெல்லாம் 10+2+3 மெத்தடில் தான் சார் படித்தோம். இப்போ ஆனால் நியூ எஜுகேஷன் பாலிசியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு தெரியும் 5+3+3+4. அப்போ 5+3+3+4 அப்படின்றத ஒரு செட்டப்பு கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மேபி இன்னும் ஃபியூ மந்த்தில் அந்தந்த ஸ்டேட்டுங்க அக்செப்ட் பண்ண சான்ஸ். ஏன் அப்படின்னா எஜுகேஷன் பிலாங் டு கன்கரண்ட். நம்ம கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கு சார். எந்த ஒரு தனிப்பட்ட முறையில் எந்த மாநிலமும் கல்வியில் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு பண்ண முடியாது. ஏன்னா இது கன்கரண்ட்ல இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நீட்டை நம்ம இல்லாமல் பண்ண முடியுமானா வாய்ப்பே இல்லை சார். அரசியல் ரீதியாவோ இல்லை கான்ஸ்டியூஷன் ரீதியாவோ எதுவுமே வாய்ப்பே இல்லை. ஆனால் இருந்தாலும் வேற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஏன் பண்ண முடியல? சப்போஸ் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பேசிஸில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இதுதான் சார். அப்போ இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் நமக்கு ரிலேட்டட் ஆர்டிகல் 21A இல்லை ஆர்டிகல் 45 இல்லை ஆர்டிகல் 46 இல்லை ஆர்டிகல் 31 இல்லை இது மாதிரி நம்ம ஆர்டிகல் பேஸில் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டாலோ இல்லை அப்படின்னாக்கா நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் ப்ராக்ரெசிவ் இல்லை ப்ராக்ரெசிவ் ஸ்கூல் ஆர் எஜுகேஷன் அது ரிலேட்டடோ அப்படின்லாம் இந்தியன் பிலாசபர் அண்ட் வெஸ்டர்ன் பிலாசபர் இந்திய தத்துவ ஞானிகள் அப்படின்னு டாக்டர் நீங்கள் பார்த்துருக்கலாம். ரவீந்திரநாத் தாகூர் பார்த்துருப்போம். அதுக்கடுத்து காந்திஜி பார்த்துருப்போம். சுவாமி விவேகானந்தர் பார்த்துருப்போம். அரவிந்தர் பார்த்துருப்போம். ஜேகே பார்த்துருப்போம். அதே மாதிரி வெஸ்டர்ன் பிலாசபர்லாம் பார்க்கும்போது நீங்கள் ப்ரோபேல் வெஸ்டர்ன் பிலாசபரு, அதுக்கடுத்தது மரியா மாண்டிச்சோரி ஒரு வெஸ்டர்ன் பிலாசபரு, பெடன் ரசல் ஒரு வெஸ்டர்ன் பிலாசபரு, தென் ரூசோ ஒரு வெஸ்டர்ன் பிலாசபரு, ஜான் டூயி ஒரு வெஸ்டர்ன் பிலாசபர், ஃபார்க்கர் ஒரு வெஸ்டர்ன் பிலாசபர். இந்த ஏரியாலாம் என்ன ஆஸ்பெக்ட்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துலாம் சார் கம்ப்ளீட்டாக. அப்போ எஜுகேஷன் செட்டப்பில் இந்தியன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டமாக ஃபார்ம் ஆச்சு. அப்போ ஏன்ஷியன் பீரியடில் பார்க்கும்போது வேதிக் எஜுகேஷன் அங்கே இருக்கலாம், ஆர் புத்திஸ் எஜுகேஷன் அங்கே இருக்கலாம், ஆர் ஜெயினிசம் எஜுகேஷன் அங்கே இருக்கலாம், ஆர் பிரிட்டிஷ். அப்போ பிரிட்டிஷில் 1935 எக்ஸாக்ட்லி 1935 என்னன்னு தெரியும். அப்போ தான் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் ரூல் பேஸ்டு கமிட்டியை வந்து இந்தியாவில் ஃபார்ம் பண்ணாங்க சார். அது என்ன கமிட்டின்னு சொல்ல முடியுமா? 1935 சர்ஜன் கமிஷன். மெக்காலே மினிட்ஸ். அப்போ மெக்காலே மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகி தென் 1944 கேள்விப்பட்டிருப்போம்.
1944 இதை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் ஃப்ரீ இண்டிபெண்டன்ஸ். நாம் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு கமிட்டியில் பார்க்கும்போது மெக்காலேயில் ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக 1944 சார்ஜென்ட் ரிப்போர்ட். அந்த சார்ஜென்ட் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் கேப், சென்ட்ரல் அட்வைசரி போர்டு கேள்விப்பட்டிருப்போம், போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேப், சிஏபிஇ. ஏன் சிஏபிஇ லான்ச் பண்ண இயர் 1944? என்ன ரீசன் அப்படின்னா, அதை ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி யாரு சார்னா சார்ஜென்ட் கமிட்டி சார். அதனால சார்ஜென்ட் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணதால ரிலேட்டட் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷன், நம்ம பள்ளி கல்வியாக இருந்தாலும் சரி உயர்கல்வியாக இருந்தாலும் அதுக்கு ஆலோசனை வழங்குகிறதுக்கு தனி வாரியம் நம்ம இந்தியாவில் இருக்கு. எப்படி வந்து பிரிட்டிஷ்ல அவங்க இங்கிலாந்துல இருக்கோ அது மாதிரி நம்ம இந்தியாவில் ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ்ல யூபிஎஸ்சி கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி நமக்கு இங்கேயும் யூபிஎஸ்சி செட்டப் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி, அங்கே எப்படி நம்ம இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியாக இருக்கோ அதே மாதிரி நம்ம இந்தியாவிலேயும் மெட்ராஸு கொண்டு வந்தாங்க, கொல்கத்தாவில் கொண்டு வந்தாங்க, அதுக்கடுத்து மும்பை. அதனால் இந்த பேசிஸில் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் பேட்டர்னில் ப்ரீ பிரைமரி, பிரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி, முன் பருவ கல்வி, அதுக்கடுத்து துவக்க கல்வி அல்லது ஆரம்ப கல்வி, அடுத்து இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, தென் ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷனில் என்ன பண்ணாங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஐஐடி, என்ஐடி, ஐஐஎம் அப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அந்த பேஸ்லேயோ இல்லை நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் இன்னோவேஷனான எஜுகேஷன், நவோதயா நீங்கள் கேள்விப்பட்டிருப்போம், நவோதயாவில் கொஸ்டின்ஸ் கேட்கறது. இல்லை அப்படின்னா சைனிக் ஸ்கூல், நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அந்த பகுதியில் தான் சைனிக் ஸ்கூல் இருக்குது. இந்த சைனிக் ஸ்கூலில் படித்த குழந்தைங்க என்டிஏ, நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு யூபி உத்தரப்பிரதேசில் ஜாயின் பண்ணுவாங்க. கடகஸ்த்வாலா அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவில் அவங்க குழந்தைங்க என்டிஏ, ஏர்ஃபோர்ஸு, நேவி, ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முப்படை இருக்குது இந்தியாவில். இந்த முப்படையில் உயர் பதவிகள் எப்படி சார் வகிக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று யூபிஎஸ்சி தேர்வு எழுதின கிஃப்டட் சில்ட்ரன், மீத்திறன் மிக்கவர்கள் அந்த பதவிகள் பெறாங்க. அடுத்து யாரு சார்னா, அடுத்த ஒரு விங் இருக்கு. ஜென்ரலா யூபிஎஸ்சி முடிச்சுட்டு வரவங்க. அதுக்கடுத்து ஒரு விங் எது சார்னாக்க சயின்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறவங்க சார். அதனால நம்ம நியரஸ்ட் 33 சைனிக் ஸ்கூல் இன் இந்தியாவில் வந்து 33. நம்ம தமிழ்நாட்டில் 1 இருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் 4 இருக்கு, கர்நாடகாவில் 1 இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கு. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் தான் சார் அதிகமாக இருக்கு. ஏன்னா என்டிஏ அங்கே தான் இருக்கு. அதனால இது எல்லாமே நம்ம ஹோலிஸ்டிக்காக நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடு. இப்போ டுடே வி வில் சி சம்திங் அபவுட் ஆஃப் யூனிட் 4, ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். தட்ஸ் ஆல். இன்னும் நம்ம கல்வி அப்படின்றதுக்கான ஒரு பார்வை பார்த்தோம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம சிலபஸில் முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக அந்த டேபிளர் காலம் கொடுத்து ஒவ்வொன்றுமே. இப்போ எக்ஸாம்பிள் கோல்பர்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, கோல்பர்க்கு தேர் ஆர் 3 phases ஆஃப் மோரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல், மரபுக்கு முந்தைய நிலை, மரபு நிலை, மரபுக்கு பிந்தைய நிலை அப்படின்னு சொல்லிட்டு 3 நிலைகளாக பிரித்து சொல்லியிருப்பாரு. அதனால அதை ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம கொடுத்துருந்தோம் சார். ஆனால் நமக்கு சிலபஸ் அஸ்பர் சிலபஸ் யூனிட் 4 மேக்சிமம் நம்ம கொஸ்டின் எடுக்கும்போது சிலபஸ் வச்சுட்டு தான் சார் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. அதனால சிலபஸ் 4th யூனிட்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, தி லேர்னர், லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங் சிச்சுவேஷன் அப்படின்னு ஐஃபன் கொடுத்து லேர்னிங் சிச்சுவேஷன் கொடுத்துருக்கு சார். இது ஜென்ரலாக என்ன தலைப்பின் கீழே இருக்கலாம்? நம்ம இணைப்பில் இருக்கும் ஆசிரியர்கள் யார் வேணாலும் சொல்லலாம். தி லேர்னர், லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங் சிச்சுவேஷன், இது ஒரு தலைப்பின் கீழே வருது சார். இல்லை, அண்டர் த ஹெட். அப்போ அந்த ஹெட் என்னவா இருக்கலாம்? நம்ம பிஎட் படிக்கும்போது சைக்காலஜியில் அந்த தலைப்புகளை படிச்சிருப்போம். லேர்னிங் சார். யூஸ்வலாக நம்ம லேர்னிங்ன்றது யூனிட் 5th வருது சார். ஆனால் நம்ம யூனிட் 4ல் இருக்கோம். அப்போ யூனிட் 4ல் நம்ம ஆன்சரு வந்து நம்ம பிரைனில் சூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சைக்காலஜி அந்த ஆஸ்பெக்டில் நம்ம திங்க் பண்ணால் மட்டும்தான் சரியான ஆன்சர் கிடைக்கும்.
இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சைக்காலஜி, உளவியல் பற்றிய அறிமுகம். சரி மனம். சார். இல்ல இங்க வந்து என்ன தலைப்பு அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி சார். கல்வி உளவியலின் வரம்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல ஸ்கோப் ஆர் பவுண்டரி ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி. கல்வி உளவியல்ல என்னதான் சார் வரம்பு? ஏன்னா யூஸ்வலா நம்ம சைக்காலஜின்றது லைக் நாட் ஓஷன், அது ஒரு கடல் மாதிரி சார். நம்ம திரும்ப திரும்ப தேடிட்டே இருக்கிறது தான். நான் கூட பிஎட் படிக்கும்போது, எம்எட், தென் எம்ஃபில் படிக்கும்போது, தென் எம்எஸ்சி சைக்காலஜி படிக்கும்போது, அப்பதான் இன்னும் கொஞ்சம் தேடல் வந்து அதிகமாச்சு. அதனால அந்த சைக்காலஜியை பொறுத்தளவு ஒரு 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 வாஸ்டான ஏரியா. அதுல நமக்கு ஸ்பெசிஃபிக்கா எஜுகேஷனல் சைக்காலஜி. அப்போ எஜுகேஷனல் சைக்காலஜி கல்வி உளவியல் நம்ம லிமிட்டா தான் சார் படிக்க போறோம். அப்ப நம்ம கல்வியோடு தொடர்புடையதெல்லாம் எதெல்லாம் அப்படின்னு நம்ம தேடும்போது ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட் கேள்விப்பட்டிருப்போம் சார். மனித வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம், அல்லது குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்குவோம். growth அண்ட் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவு வளர்ச்சி. இப்ப அறிவு வளர்ச்சி அப்படின்ற ஒரு தலைப்பு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். நம்ம பிஎட் படிக்கிறதால டீச்சரா நம்ம ப்ரொஃபஷன் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன். சப்போஸ் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாங்க, நேவியில் ஒர்க் பண்ணுறாங்க, மெடிசினில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களும் சைக்காலஜி படிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் மெடிசன்னா கிளினிக்கல் சைக்காலஜி, ஆர்மி அப்படின்னாக்கா மிலிட்ரி சைக்காலஜி அப்படின்னு படிச்சிருப்போம். இண்டஸ்ட்ரியல் அப்படின்னாக்கா இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி. ஸ்போர்ட்ஸ் தனி டிபார்ட்மெண்ட் இயங்கிட்டு இருக்கு, அதனால அதை ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அப்படின்னு படிச்சிருப்போம் சார். இது மாதிரி இந்த சைக்காலஜிக்கல் தியரிஸ், சைக்காலஜிக்கல் ரூல்ஸ், சைக்காலஜிக்கல் கான்செப்ட் அப்ளைடு இன் த ஃபீல்டு, எந்த துறையில அதை வந்து பயன்படுத்துறாங்களோ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்ளைடு பயன்பாட்டு உளவியல் அப்படின்னு கொண்டு வந்தாங்க சார். அப்படி கொண்டு வரும்போது நமக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா குழந்தையினுடைய உடல் வளர்ச்சியும் மேம்பாடும் எப்படி நடக்குது அப்படின்றது. அதுக்கடுத்தது அறிவு வளர்ச்சி. யூஸ்வலாக குழந்தைங்களுடைய அறிவு வளர்ச்சி நம்ம பார்க்கும்போது அக்கார்டிங் டு ஆல்பர்ட் பீனி கேள்விப்பட்டிருப்போம். ஆல்பர்ட் பீனியை படி பார்க்கும்போது எந்த வயது நிலையில இந்த அறிவு அல்லது மூளை வந்து முதிர்ச்சி அடைகிறது. நம்ம ஜுவாலஜி மேஜரு, அதனால நம்ம பிரெயினை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியும். 8 Z ஸ்டடி பண்ணிட்டு இருப்போம் சார். ஆனால் எப்போ அது முதிர்ச்சி அடையுது அப்படின்றது தான் அந்த வயது நிலை பார்க்கும்போது அக்கார்டிங் டு பீனி 6 years. குட் சார் 16 அக்கார்டிங் டு டெர்மன். இப்போ பீனி என்ன சொல்றாருன்னா 15ன்னு சொல்றாரு, ஆனால் டெர்மன் வந்து 16. அப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர்ல 15ம் இருக்கு 16ம் இருக்கு அப்படின்னு தரமாட்டாங்க. ஒன்று வேணா 15 இருக்கலாம் ஆர் 16 இருக்கலாம் சார், அதுதான் இருக்க வாய்ப்பு. அதனால இந்த இடத்துல நம்ம அறிவு வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அறிவு வளர்ச்சியில நமக்கு கல்வி சார்ந்து என்னெல்லாம் தலைப்பு கொடுத்துருக்கு அப்படின்னா சென்சேஷன், புலன் உணர்வு அப்படின்னு படிச்சிருப்போம் சார். புர்கின்ஜி எஃபெக்ட்ல கேட்கலாம். நம்ம புர்கின்ஜி நம்ம ஜுவாலஜியில் படிச்சிருப்போம். இங்கே நம்ம சைக்காலஜியில் அந்த லைக் அந்த நிறங்கள் மாற்றம் பெறுறத அழகா புர்கின்ஜி எஃபெக்டில் சென்சேஷனை பற்றி நம்ம படிக்கிறோம் சார். புலன் உணர்வு, தென் புலன் காட்சி, பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். புலன் காட்சின்னா என்னன்னு சொல்ல முடியுமா? நம்ம இணைப்பில் இருக்க மாஸ்டர், உங்களுடைய புரிதல். நம்ம டிஃபைனாக தான் இருக்கணும்னு இல்லை, ஒரு புரிதலோடு நீங்கள் சொன்னீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெர்செப்ஷன் நம்ம மைண்ட்ல அதை என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறது. மைண்ட்ல நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து புலன் உணர்வு இல்லைன்னா புலன் உணர்வு, உள்ளுணர்வு. எப்படி எடுத்துக்கிறோம் ஒரு விஷயத்தை நாம எப்படி Sir, எடுத்துக்கிறோம், இப்ப உள்வாங்குறோம். ஒரு பிக்சர் மாதிரி நம்ம மைண்ட்ல ஏத்தணும்னா அதுக்கு பேர் வந்து சென்சேஷன். பிக்சர் இல்ல மாதிரி நம்ம மைண்ட்ல நான் கேட்கறது பெர்செப்ஷன். ஐம்புலன்கள் வழியா ஒரு விஷயத்தை வந்து ஐம்புலன்களின் வழியாக வர்றது என்ன சார்னாக்கா அறிவு வளர்ச்சி சார், அறிவு வளர்ச்சி. ஓகே சார், கம் டு த பாயிண்ட். பெர்செப்ஷன்ன்றது என்ன தெரியுங்களா? புலன் உணர்வு, இமேஜினேஷன் பண்ற மாதிரி. புலன் உணர்வுக்கு பொருள் அறிதல். பொருளர்கள். ஆமா சார், புலன் உணர்வுக்கு பொருள் அறிஞ்சோம்னா அதுக்கு பேரு புலன் காட்சி. காட்சினாவே பார்த்தல் அல்லது கேட்டல் அல்லது நுகர்தல், இது எல்லாத்தையும் சேர்த்து காட்சின்ற வேர்டை பொதுவா பயன்படுத்துவோம். முன்னாடி புலன்னு போட்டாங்க சார். அப்போ புலன் காட்சினா என்ன தெரியுங்களா? புலன் உணர்வு பிளஸ் பொருள் அறிதல்.
நான் என்ன பார்த்தேன்? நான் என்ன கேட்டேன்? நான் என்ன நுகர்ந்தேன்? என்ன தொடு உணர்ந்தேன்? இதுக்கு நான் பொருள் கண்டுபிடிச்சுட்டேன்னா, அதுக்கு பேரு தான் சார் புலன்காட்சி. அப்ப இந்த புலன்காட்சி எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக சான்ஸு அல்லது புலன்காட்சி வெளிப்படுவதற்கு காரணம் என்ன? ஒரு மெயினான ஒரு விஷயம் இருக்கு சார். அது இல்லாம புலன்காட்சி வராது. யாரா இருந்தாலும் சார். என்னவா இருக்கலாம் அது? முந்தைய அனுபவம். வெரி குட் சார். எக்ஸலென்ட். நம்மளுடைய முந்தைய அனுபவம். ஆங்கிலத்துல ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க சார். எடுத்துக்காட்டா, நான் மதுரைக்கு வர்றதா எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம். மதுரைக்கு வரேன். ஒரு ஸ்மெல் வந்து காமிக்கிறாங்க. அந்த ஸ்மெல்லும் நான் பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோன்ட்டேன் சார். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அத ஸ்மெல் பண்ணேன். சப்போஸ் நான் ஏற்கனவே அத ஸ்மெல் பண்ணிட்டேன். மீண்டும் ஒரு டைம் அந்த ஸ்மெல் வந்து காமிச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி வந்து இது ஜாஸ்மின் அப்படின்னு சொல்றேன். கரெக்ட்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏன் நான் வந்து ஜாஸ்மினுடைய ஸ்மெல்லுன்னு எப்படி சொன்னேன்? நான் ஏற்கனவே ஜாஸ்மினை ஸ்மெல் பண்ணியிருக்கேன் சார். அப்ப பாருங்க, குழந்தைங்க வந்து படிச்சவங்க, படிக்காதவங்க யாருமே அது மாதிரி டிஃபர் இல்ல. பேஸ்ட் ஆன் த சைக்காலஜி. ஒரு குழந்தைக்கு தெரியலன்னு பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடாது சார். நான் சொல்லல. பிஎஃப் ஸ்கின்னர் சொல்றாரு. ஏன்னா நீங்க பாருங்க, பெர்செப்ஷனை பொறுத்தளவு ஒரு குழந்தைக்கு அதை சார்ந்த அனுபவம் வராத வரை சரியா சொல்ல மாட்டாங்க. அப்ப தெரியாதது தப்பே கிடையாது சார். ஆனால் தெரிந்துக்காம இருக்கிறது தான் சார் தவறு. கன்ஃபியூஸ் பண்றாரே, இதான் சைக்காலஜியோ அப்படின்னு சில பேருக்கு தோணலாம் இல்ல. அதனால இததான் சார் நம்ம புலன்காட்சி அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டா கூட இந்த புலன்காட்சியில் ஏற்படக்கூடிய தவறுகளின் அடிப்படையில திரிபு காட்சி, அதுக்கடுத்து இல்பொருள் காட்சி, இல்லூஷன், ஆலிஷினேஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஒரு பொருள் இருக்கும், அல்லது ஒரு செய்தி இருக்கும், அதை தவறா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இல்பொருள் காட்சின்றது தூண்டலே இருக்காது சார். ஆனா இருப்பது போல் உணர்வாங்க. அப்போ இதெல்லாம் அழகா நமக்கு புலனுணர்வு, புலன்காட்சி, அதுக்கடுத்து கவனம், அட்டென்ஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கடுத்தது கற்றல். கற்றல் அப்படின்னும் போது லேர்னிங். தென் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங், கற்றல் மாற்றம். தென் நினைவு, மெமரி. தென் ஃபோகட்டிங், மறத்தல். தென் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி, நுண்ணறிவும் ஆக்கத்திறனும். தென் ஆப்டிடியூட், ஆட்டிடியூட், இன்ட்ரெஸ்ட். நாட்டம், மனப்பான்மை, ஆர்வம். நீங்க பார்த்திருக்கலாம், கூடர் என்ற சைக்காலஜிஸ்ட், மூர் என்ற சைக்காலஜிஸ்ட், ஸ்ட்ராங் என்ற சைக்காலஜிஸ்ட். ஆசிரியர்களே, மூரு, கூடர், ஸ்ட்ராங், இந்த 3 பேருமே குழந்தைகளுக்கு அல்லது மாணவர்களுக்கு ஆர்வங்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க எதுல ஆர்வம் இருக்குன்னு ஹவ் டு ஃபைண்ட் அவுட். இது அழகா டூலை வந்து ரெடி பண்ணி வேர்ல்டு வைடா இப்போ அக்செப்டடா இருக்கக்கூடிய ஒரு டூலா நம்ம பார்க்குறோம் சார். அதெல்லாம் எப்படி அப்படின்றது தான் இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். அதனால காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல ஃபைனலா இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி, நுண்ணறிவும் ஆளுமையும் அப்படின்ற தலைப்பு நமக்கு கொடுத்துருக்கு சார். அடுத்து எமோஷனல் டெவலப்மெண்ட், மனவெழுச்சி வளர்ச்சி. நம்ம வேர்ல்டு வைட்ல நீங்க பார்க்கும்போது இந்தியா வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் சார். மனவெழுச்சி ரீதியாக ரொம்ப பிணைந்த ஒரு நாடு. அதனால இந்த மனவெழுச்சி அப்படின்றது ஒன்று நேர்மறையானதா இருக்கலாம், இல்லை எதிர்மறையானதாக இருக்கலாம். இப்போ எதிர்மறையான மனவெழுச்சி அப்படின்னு எக்ஸாம்பிளா ஜெலசி கேள்விப்பட்டிருப்போம். பொறாமை அப்படின்ற ஒரு மனவெழுச்சி சார். இந்த பொறாமைன்ற மனவெழுச்சி எங்க தோன்றி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆப்ஷன் ஏ வீடு, ஆப்ஷன் பி பள்ளி, ஆப்ஷன் சி சமூகம், ஆப்ஷன் டி இவை அனைத்தும். என்ன ஆன்சர்? இவை அனைத்தும் அப்படின்னு சொல்லிடுறோம். சப்போஸ் இவை அனைத்தும்ன்றதை எடுத்துட்டு இவற்றில் ஏதும் இல்லைன்னு சொன்னா எது ஆன்சர் கரெக்டா இருக்கலாம்? அப்ப கொஸ்டின்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல இந்த பொறாமை என்கின்ற குணமானது மாணவனுக்கு எங்கே தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏல குடும்பம், ஆப்ஷன் பில பள்ளி, ஆப்ஷன் சில சமூகம், ஆப்ஷன் டில இவற்றில் ஏதும் இல்லை. எது சரியான ஆன்சர்?
குடும்பம் குடும்பம் தான். குடும்பம் சார் குடும்பம். ஓகே சார். எனிவே ஏன்னா நம்ம வந்து 4 ஆன்சர் கொடுத்தாவே ஆளுக்கு ஒரு ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணலாம். நமக்கு எல்லாருக்குமே ஃப்ரீடம் இருக்கு, அட்டானமஸ். நமக்கு சுதந்திரம் உண்டு சார். யாரும் அந்த இடத்துல நீ ஏவை சூஸ் பண்ணக்கூடாது, பியை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ நான் எங்க ஒரு மனுஷனுக்கு வந்து பொறாமை தோன்றதுன்னு எப்படி சார் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? இந்த இடத்துலதான் வரும் அப்படின்னு எப்படி நம்ம முடியும்? ஓகே சார். இப்ப அதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா ஃபோர்த் ஆப்ஷனா இருக்கலாம் அப்படின்னு சார் சொல்றாரு. மேடம் வந்து சார் இந்த 3மே எப்படி சார் பண்றது? அப்பனா இவற்றில் ஏதும் இல்லை என்றது சரியானது. அப்போ இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ்ல இவை அனைத்தும் சொன்னோமே, அது மட்டும் எப்படி அக்செப்ட் பண்ணிட்டோம்? இல்ல நம்ம மைண்ட் வந்து எப்படி தெரியுங்களா? சப்போஸ் நம்ம ஜுவாலஜில சார் ஒரு கான்செப்ட்ல எடுத்துக்கிட்டா ஆர்பிசியினுடைய லைஃப் ஸ்பேன் நான் 90 டேஸ்ன்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், நம்ம இணைப்பில் இருக்கிறவங்களாம் ஸ்ட்ரெயிட் நேருக்கு நேர் பார்த்தோம்னா ஒரு அடி அடிச்சிருவோம். என்னையா இது கூட தெரியாத சொல்ற 120 டேஸ் தெரியுமா அப்படின்னு. அப்ப நமக்கு பாருங்க எதுல பரிச்சயமாக இருக்கிறதோ அதை வந்து மத்தவங்க யாருன்னா தவறா சொன்னா கூட நம்மளே அறியாம அதை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு அப்படி துடிக்கும் நம்ம மனசு. அது மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பேர் என்னன்னாக்கா முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ நல்லா படிக்கிறதா இருந்தா அந்த குழந்தை என்ன பண்ணுது, அப்பப்போ ரெஸ்பாண்ட் பண்ணும். எய்தர் ரைட் ஆர் ராங். இப்ப பொறுத்தளவு நம்மளை பொறுத்தளவு கொஸ்டின்ஸ் கேட்டா ரைட்டா தான் சொல்லணும்னு அவசியமே இல்லை சார். எப்பெல்லாம் நமக்கு ராங்கான கான்செப்டா ரெட்ரைவல் ஆகுதோ அப்பதான் நம்ம சரியான ஒரு பதில் வந்து உள்ள போய் சேரும். இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம வெளியில கொண்டு வராமே இருந்தோம்னாக்கா அப்படிதான் இருக்கும். இப்போ மேடம் கேட்ட கேள்விக்கு உண்டான விடை, சரியான விடை என்ன தெரியுங்களா? குடும்பம் சார். குடும்பத்துல அடுத்து மேடம் கேட்டாங்க, சார் அது எப்படி சார் எங்கிருந்து என்ன வருதுன்னு யாருக்கு சார் தெரியும் அப்படின்னாங்க. எடுத்துக்காட்டா ஒரு ஃபேமிலியில 2 குழந்தை இருக்கிறதா நீங்க ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்க சார். அதுல பெரிய குழந்தை, சின்ன குழந்தை. இப்ப இந்த சின்ன குழந்தை, பெரிய குழந்தை 2 குழந்தையும் விளையாடிட்டு இருப்பாங்க சார். விளையாடிட்டு இருக்கும்போது அந்த ஏதோ ஒரு விளையாட்டு திங்ஸை வந்து யாரு உடைச்சதுன்னா சின்ன குழந்தை உடைச்சிட்டான் சார். ஆனா பெரிய குழந்தை உடைக்கல சார். ஆனா யாரு அழறது அப்படின்னா பெரிய குழந்தை அழறான் சார். அப்ப ஏன் பெரிய குழந்தை அழறான், உடைச்ச பையன் அமைதியா இருக்கான் அப்படின்னா தட்ஸ் எ எமோஷன். அப்ப அந்த எமோஷன்ஸ்ல வந்த உடனே பனிஷ்மெண்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை நினைச்சு அந்த குழந்தை அழறான். அதே மாதிரி அவன் அழுதுறதுக்கு உண்டான ஒரு விடையா. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார். சார் இது எமோஷனல்ன்றத விட டிஃபென்ஸ் மெக்கானிசம் கூட சொல்லலாம் இல்லைங்களா? இல்ல 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 நம்ம ஏன் அவ்வளோலாம் உள்ள போக வேண்டாம். நம்ம சாப்டர் எமோஷன்ல தானே இருக்கும். அது டிஃபென்ஸ் கிடையாது. எமோஷனல். குழந்தை வந்து அடிப்பாங்க, அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு பயந்து அழுது. அதே மாதிரி பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பாங்க சார். அப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது குழந்தைக்கு நான் எதுக்காக பாயிண்ட் பண்றேன்னா, எப்படி சார் எங்கிருந்து பொறாம வருதுன்னு எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? அப்போ அந்த குழந்தை பொறாமப்படும் சார். யார் மேல தெரியுமா? அடி வாங்காத குழந்தை மேல. அப்ப இந்த குழந்தைக்கு அழகா அதனாலதான் முதல்ல இந்த ஜெலசின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பொறாமை எங்க தெரியுமா வரும்? சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லுவோம். உடன் பிறந்தவர்கள்கிட்ட தான் சார் நமக்கு ஸ்டார்ட்டே ஆகும். அதுக்கப்புறம் வயது முதிர்ச்சியால ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் பொறாமைப்பட மாட்டாங்க. ஆனா பொறாமைப்படுவதற்கு கத்துக் கொடுத்த இடமே சிப்ளிங்ஸ் தான், உடன் பிறந்தவர்கள் தான். அதனாலதான் நம்ம குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நான் சொல்ல சார், ஜேம்ஸ் லான்ச்சி சொல்றாரு சார். நம்ம எல்லாமே வித் ரெஃபரன்ஸ் தான். ஏதோ நான் போற போக்குல நம்ம இணைப்புல இருக்கோம் அப்படியே சொல்றோம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது சார். எல்லாமே பேஸ்ட் ஆன் த டிஆர்பி. நம்ம டிஆர்பி ரிலேட்டட் தானே தவிர நாம் புரிதலுக்காக கூடுதலான சில விஷயத்துக்கு போகுமே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை சார். சரி, எனிவே அப்ப எமோஷனல் சார், எமோஷனல் டெவலப்மெண்ட்ல கொஸ்டின்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் டெவலப்மெண்ட், சமூக வளர்ச்சி. சமூக வளர்ச்சிக்கு நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா ரீகால் ஆகுதுங்களா? சமூக வளர்ச்சி ரிலேட்டடான ஒரு கோட்பாடு சோஷியல் டெவலப்மெண்ட். வெரி குட் சார். எரி அண்ட் எரிக்சன் கேள்விப்பட்டிருப்போம். எரி அண்ட் எரிக்சன் அப்படின்றவர் தான் 8 நிலைகளாக பிரித்தாரு சார். அப்ப 8 நிலையாக ட்ரஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலா ஆனஸ்ட்ல முடிப்பாரு. நம்பிக்கையில் தொடங்கி நேர்மையில் முடிச்சிருப்பாரு சார் 8. இதுல எக்ஸாம்பிள் பாருங்களேன். குமர பருவத்துல ஐடென்டிட்டி வர்ஸ் ரோல் கன்ஃபியூஸ். ஐடென்டிட்டி அப்படின்றது தன் அடையாளம், ரோல் கன்ஃபியூஸ் அப்படின்றது தன்னை பற்றிய குழப்பம். அப்ப இந்த நிலை சோஷியல் கிரைசிஸ்.
இட்ஸ் இன்டர்பிரட் வித் த சோஷியல் கிரைசஸ். சமூக சிக்கல்கள் ஒன்றோடு ஒன்று அங்க சேர்ந்து ஃபார்ம் ஆஃப் லைக் பர்சனாலிட்டி ஆர் டிஸ்லைக் பர்சனாலிட்டி ஆர் இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி ஆர் டிஸ்லைக் பர்சனாலிட்டி, ஒருங்கிணைந்த ஆளுமை உருவாகலாம் அல்லது ஆளுமை இல்லாமல் போகலாம் சார். இது நமக்கு ரெஃபரன்ஸா எரிக்சனை கொடுத்துருக்காங்க சார். ஃபைனலா பாருங்க என்ன அப்படின்னா பிசிக்கல் டெவலப்மெண்ட், மென்டல் டெவலப்மெண்ட், எமோஷனல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், தென் மாரல் டெவலப்மெண்ட், ஒழுக்க வளர்ச்சி. ஒழுக்க வளர்ச்சிக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கு சார் நம்ம சிலபஸ்ல. யாரா இருக்கலாம்? லாரன்ஸ் லாரன்ஸ் கோல்பர்க். குட் சார், கோல்பர்க். லாரன்ஸ்ன்றது யாரு அப்படின்னாக்கா ப்ளூம் டெக்ஸானமி. ப்ளூம் டெக்ஸானமி, ப்ளூம்ன்றவர் தான் எஜுகேஷனல் டெக்ஸானமியை டிசைன் பண்றாரு. அதில் ரிவைஸ் பண்ணவர் தான் லாரன்ஸ். அதனால ஆண்டர்சன் லாரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம சிலபஸ்ல இருக்கு சார். அப்போ நம்ம சிலபஸ்ல இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது தி லேர்னர், லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங் சிச்சுவேஷன், இது ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி, கல்வி உளவியலின் வரம்புகள். அடுத்து நமக்கு சிலபஸ்ல சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி டு த டீச்சர், ஆசிரியருக்கு கல்வி உளவியல் அறிவு அல்லது கல்வி உளவியலின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சார். ஆர் ஒய் ஷுட் பி நோ அபவுட் சைக்காலஜிக்கல் நாலேஜ், ஏன் சார் நமக்கு உளவியல் சார்ந்த அறிவு வேணும்? எக்ஸாம்பிள், டு அசஸ் பர்சனாலிட்டி அமாங் த பீப்பிள், மாணவர்களிடையே ஆளுமையை கண்டுபிடிக்கிறது. தென் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அமாங் த பீப்பிள், மாணவர்களிடையே நுண்ணறிவை மதிப்பிடுறதுக்கு அல்லது அளவிடுறதுக்கு. தென் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு இன் அட்டென்ஷன், கவனத்துல பங்கு கொள்ளக்கூடிய காரணிகள்லாம் என்ன அப்படின்றது. ஆர் ஹவ் டு கெய்னிங் அட்டென்ஷன் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட், மாணவர்கிட்ட இருந்து எப்படி நம்ம கவனத்தை வந்து ஈர்க்கிறது, அதுக்காக நமக்கு கண்டிப்பா சைக்காலஜி நாலேஜ் வேணும் அப்படின்றது தான். இப்போ மெமரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி மெமரி இல்லை சார். சில பேருக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி, சென்சரி மெமரி அப்படின்னு தேர் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் மெமரி அக்கார்டிங் டு அட்கின்சன் அண்ட் ஷிஃபரின். த ஃபேமஸ் சைக்காலஜிஸ்டான அட்கின்சன் அண்ட் ஷிஃபரின் இவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்சரி மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி எங்க சார் ஃபர்கட் ஆகாது? ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி, சென்சரி மெமரி, தென் டீல ஆல் த அபவ். த ஃபாலோவிங் மெமரி எது சார்? லாங் டர்ம் மெமரி, சென்சரி மெமரி சார். இல்லை, நோ, லாங் டேர்ம் மெமரி தான். சென்சரி மெமரியில நமக்கு ஃபோகட் ஆகும் சார். நான் எடுத்துக்கிட்டா என்ன தெரியுங்களா, நீங்க சப்போஸ் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட்ல வாக் பண்றீங்க, இல்லை ஒரு ரோட்ல வாக் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்க பார்த்தது எல்லாம் நினைவுக்கு வருதா? வராது சார். ஏதோ சில விஷயங்கள் மட்டும்தான் வரும். நம்ம பல லட்சக்கணக்கான விஷயங்களை பார்ப்போம், கேட்போம், நுகர்வோம், டச் பண்ணுவோம், எல்லாமே வராது சார். பேஸ்ட் ஆன் த நீடு, பேஸ்ட் ஆன் த டிரைவ், பேஸ்ட் ஆன் த ஆப்டிடியூட், பேஸ்ட் ஆன் த ஆட்டிடியூட், பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட், ஒருவரினுடைய ஆர்வத்தை சார்ந்து, ஒருவருடைய நாட்டத்தை சார்ந்து, ஒருவருடைய மனப்பான்மையை சார்ந்து, ஒருவரின் தேவையை சார்ந்து. எனக்கு தேவை சாப்பாடு, அப்போ நான் ஹோட்டல்ல வந்து சர்ச் பண்றேன், அதனால வாக் பண்ணிட்டே இருக்கேன். சின்னதா போர்டு இருந்தா கூட எனக்கு அங்கதான் கரெக்டா அட்டெண்டிங்கா ஆகும். அப்போ இது ஏன் அது மாதிரி ஆச்சுனாக்கா, லைக் பேஸ்ட் ஆன் த நீடு சார். தேவை என்ன தேவை? பயாலஜிக்கல் நீடு, எனக்கு உயிரியல் தேவை. அதனால நான் அதை ஹோட்டல் கடையை தேடி பிடிச்சே ஆகணும், சாப்பிட்டே ஆகணும். நீங்க சொல்லும்போது தான் சார் ஞாபகம் வருது, நான் அரிசி வச்சுட்டு வந்தேன், இப்போ போய் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். நம்ம ஆன்லைனுடைய ப்ளஸ்ஸே அதுதான். நம்ம ஆனால் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட செயலை செய்ய முடியுமானா செய்ய முடியாது சைக்காலஜி படி. ஆனால் செய்ய முடியுமே அப்படின்னு சில பேர் சொல்லலாம். முடியும். என்ன சார் அப்படி கேட்டாக்கா இல்லைன்றீங்க, இப்படி கேட்டால் முடியுன்றீங்க. முடியும்னா எப்படின்னா த்ரூ ப்ராக்டிஸ், பயிற்சி இருந்தால் மட்டும்தான் சார் முடியும். பயிற்சி இல்லைன்னா முடியாது. ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகளை நம்மளால செய்ய முடியும். எப்போ? பயிற்சி சார். பயிற்சி இல்லாமல் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலையை செய்ய முடியாது.
அதுதான். அப்போ எனவே நமக்கு சிலபஸ்ல சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி நமக்கு கொடுத்துருக்கோம் சார். நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் growth அண்ட் மெச்சூரிட்டி. வளர்ச்சியினுடைய பொருள் என்ன அல்லது கருத்து என்ன? வளர்ச்சி அப்படின்னாவே நம்ம பார்த்திருப்போம் உருபெருக்கம் அல்லது அளவு பெருக்கம், இன்க்ரீசிங் சைஸ் அண்ட் ஹைட் அண்ட் வெயிட். இதுதானே நம்ம வளர்ச்சி அப்படின்னு படிச்சிருப்போம். அதனால வளர்ச்சி சார்ந்த கருத்து மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லும். அப்ப மெச்சூரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அந்தந்த வயது நிலைக்கு தகுந்த வரையும் மெச்சூரிட்டி ஆகும் சார். அழகா பார்க்கலாம். குழந்தை 8 மாசம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், உடல் ரீதியான முதிர்ச்சி பாருங்களேன், எடுத்தடி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் சார். குழந்தை பாருங்களேன், 12 மந்த் ஆர் 13 ஆர் 14 மந்த் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், சவுண்டு சிம்பிளா யூஸ் பண்ணி பயன்படுத்துறதுக்கு ரெடி ஆகும் சார். தட்ஸ் அ மெச்சூரிட்டி இல்லை? குழந்தை அழகா அபோவ் 13 வயசுக்கு மேல ஆயிட்டானா அனலிட்டிக் ஸ்கில்லு நல்லா இருக்கும் சார். இல்லை 11 வயசுக்கு மேல ஆயிட்டாவே அனலிட்டிக் ஸ்கில்லு, ப்ராப்ளம் சால்விங்கு பர்ஃபெக்டா இருக்கும். இன்னும் அந்த ஆளு அடுத்து அவர் பாட்டுன்னு சொல்லிட்டு போயிடுறாரோ அப்படின்னு நினைக்கலாம். இது நான் சொல்லலை சார். யார் சொன்னது அப்படின்னா நமக்கு தெரியும். 11 வயசுக்கு மேல ப்ராப்ளம் சால்விங்கு, தென் அனலிட்டிக்கு, பகுத்தாராயும் திறன் யாரா இருக்கலாம்? வேணா ஆப்ஷன் சொல்லட்டுமா? வெரி குட் சார், வெரி குட். பியாஜே சார், ஜீன் பியாஜே. ஏன்னா 11ன்னு சொன்ன உடனே 12ன்னு சொன்ன உடனே உடனடியா எந்த இடம்னு நம்ம மைண்டு அப்படி ஒரு ரீகால் பண்ணணும். ஏன்னா இன்புட் ஆகணும், தென் ப்ராசஸிங், தென் அவுட்புட். நம்ம எல்லாமே ஜுவாலஜி ஸ்டூடெண்ட், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாம்னு சொல்றாரு, இந்த ஆளு யாரு, சைக்காலஜி தானே அப்படின்னு கூட சில பேருக்கு தோணலாம். அதனால நம்ம இந்த இடத்துல கான்செப்ட் ஆஃப் growth அண்ட் மெச்சூரிட்டி அது நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்கு சார். நெக்ஸ்ட் நம்ம சிலபஸ்ல டெவலப்மெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ், மேம்பாட்டினுடைய பண்புகள் என்ன, அதனுடைய பரிமாணங்கள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கேங்க. ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பிசிக்கல் டெவலப்மெண்ட், மென்டல் டெவலப்மெண்ட், எமோஷனல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், மாரல் டெவலப்மெண்ட் சார். உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, மனவீழ்ச்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி. இதுதான் நம்ம ட்ரெண்ட்ஸ் ஃப்ரம் டெவலப்மெண்ட். தென் டெவலப்மெண்டல் டாஸ்க் சார், வளர்ச்சி சார் செயல். யார் சொன்னதா இருக்கலாம் வளர்ச்சி சார் செயல்? சார் இங்கிலீஷ். வெரி குட். ஏவிங்கஸ்ட்ன்றதுதான் நம்ம டெவலப்மெண்டல் டாஸ்க் அப்படின்னு சொல்றோம். அண்ட் எஜுகேஷன், தென் டெவலப்மெண்ட் ஆஃப் மென்டல் எபிலிட்டிஸ், மேம்பாட்டினுடைய திறன்கள் அப்படின்னு பார்க்கும்போது அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க சார். அட்டென்ஷன்ல நம்ம இன்னட்டென்ஷனை படிக்க போறோம், ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷனு, டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷனு, தென் இன்னட்டென்ஷனு, டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அட்டென்ஷனு. இது எல்லாமே நம்ம அட்டென்ஷன்ல நமக்கு சிலபஸ்ல இன்னட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்துருக்கு, ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க சார். அதனால தான் பெரும்பாலும் நீங்க பார்த்துருக்கலாம், மோஸ்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. சில பேருக்கு தோணலாம், ஏன் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன்ல இருந்தே திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, சிலபஸ் அதான சார் கொடுத்துருக்கு. அதனால அவங்க சிலபஸ்ல டாசிட்டா ஸ்கோப் கேட்கலாம், இல்ல ஒரு ஸ்பேன் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா நார்மலான ஒரு ஸ்பேன் என்னவா இருக்கலாம் அப்படின்னும் போது லைக் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். எனிபடி? நான் கேட்கறது வந்து ஆவரேஜ் தானே சார் கேட்கிறேன். நீங்களாம் மேக்ஸிமம் சொல்றீங்களே, உங்களுக்கு என்பது ஆவரேஜா? 10. அப்ப கண்டிப்பா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம டிஆர்பில சரிங்க சார். ஓகே, நீங்க எல்லாம் மியூட் பண்ணிடலாம். கரெக்டான ஆன்சர் என்ன தெரியுங்களா? 7 ± 2 சார். அப்ப 7 ± 2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம வாட்டருடைய pH 7, நியூட்ரலு 7. அப்ப 7ல either 2 ஆட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா less than 2, 2 குறைச்சிக்கலாம், இல்லை 2 ஆட் பண்ணிக்கலாம் சார். அப்போ அதிகபட்சமா ஒருவருடைய கவன வீச்சு என்னவா இருக்கலாம் அப்படின்னா 9 சார். குறைஞ்சபட்சம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா 5 சார். இப்போ நம்ம எந்த டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணோம்னாலும் 7 ± 2 தான் சார் இருக்கும். இப்போ நம்ம அவங்க டிஆர்பியில் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா மேக்சிமம் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த லைக் இந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போது. அப்போ நம்ம இது எந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கு அப்படின்னு நம்ம சர்ச் பண்றதை விட அப்ளை பண்ணணும் சார். இல்லை நாலேஜ் ஆயிடுச்சு, அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு சார். ரிலேட்டட் சைக்காலஜி, உளவியல் சார்ந்த அறிதலும் புரிதலும் நடந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும் சார். அப்போ அப்ளை பண்ணணும்னு we have know about 7 ±
2 ஃபார் ஸ்பான் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்றது என் கான்செப்ட்ல நான் புரிஞ்சுட்டேன். இப்போ டிஆர்பியில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அதிகபட்சமான அல்லது உச்ச கவன வீச்சு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க சார். அப்படி கேட்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், 9 அப்படின்னு சூஸ் பண்ணுறோம் சார். இல்லை குறைஞ்சபட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க 5. அதனால தான் பெரும்பாலும் இயக்கத்தில் இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு எல்லாத்துக்குமே 4 டிஜிட் நம்பர் இருக்கும் சார். 4 இலக்க எண் கொண்ட வாகனங்கள் தான் இருக்கும். ஏன்னா வேகமாக போகும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அப்போ அந்த வெஹிக்கிள் டிராவல் ஆகுது, அந்த வெஹிக்கிள் கிராஷ் ஆச்சுன்னா நம்ம பார்த்த பார்வையில கண்டிப்பா நம்ம மெமரி ஆயிடும் சார். ஆகாதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இன்டென்ஷனோடு பார்த்துட்டோம். என்ன இன்டென்ஷன், ஆக்சிடென்ட் ஆச்சு நிக்காம அந்த ஹெவி வெஹிக்கிள் மூவ் ஆகுது. அப்போ இன்டென்ஷன், ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போறாங்களே, இல்லை ஒரு ஹியூமானிசம் இல்லை, நின்று என்ன ஆச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுமா, அது கூட இல்லாம அவங்க எஸ்கேப் ஆகுறாங்கல்ல. அப்போ நம்ம ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சுன்னா கூட நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீகால் பண்ண முடியும் சார். தெரியாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம அட்டென்ஷன் அவ்வளோ அழகாக நிற்கும். அதனால் நம்ம சிலபஸில் அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் சென்சேஷன் அண்ட் பெர்செப்ஷன் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, புலனுணர்வு, புலன் காட்சி. தென் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன், என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ்லேருந்து கேட்கலாம், சில சமயங்களில் ஆப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தென் எரர்ஸ் கேட்டிருக்காங்க சார். எரர்ஸில் நீங்கள் இலூஷன் படிச்சிருப்பீங்க, ஹாலுசினேஷன் படிச்சிருப்பீங்க. இன்னொரு எரர் ஒன்று இருக்குது சார். யாருன்னா நினைவுபடுத்தி சொல்ல முடியுமா? நம் இணைப்பில் இருக்கும் ஆசிரியர்கள். ஒன்று இல்லூஷன், இன்னொன்று ஹாலுசினேஷன், இன்னொன்று என்னமா இருக்கலாம்? ஒன்று திரிபு காட்சி, இன்னொன்று இல்பொருள் காட்சி, இன்னொன்று டெலூஷன் சார். டெலூஷன் அப்படின்றது லைக் பிலீவ் அன்னோன் திங்ஸ், தெரியாத ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறது சார். அப்படின்னா எடுத்துக்கிட்டா இலவம் பஞ்சு காத்த கிளி போல அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அதுதான் அது. இலவம் பஞ்சு எங்க பழமா போகுது, அது மாதிரி இது மாதிரி ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லை, ஆனா அதன் மீது அப்படி ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இருப்போம் சார். அதுதான் டெலூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இல்லூஷன், ஹாலுசினேஷன், டெலூஷன் இது எரர்ஸ்ல. ஆறு கான்செப்ட் ஃபார்மேஷன், கருத்து உருவாக்கம். யாரா இருக்கலாம் கான்செப்ட் ஃபார்மேஷன்? ப்ரூனர் சார். வெரி குட், வெரி குட், எக்ஸலண்ட். ப்ரூனர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா கான்செப்ட் ஃபார்மேஷன், கருத்து உருவாக்கம் சார். இன்ஆக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக்னு நீங்க படிச்சிருப்பீங்க. இன்ஆக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக் சொன்னது ப்ரூனர் தான் சார். நெக்ஸ்ட் பியாஜே ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். பியாஜேவினுடைய அறிவு வளர்ச்சி நிலைகள் நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அதனால கம்பல்சரி அந்த நிலையிலிருந்து கேட்பாங்க. சென்சரி மோட்டார் ஸ்டேஜ்ல இருந்து கேட்கலாம், இல்லை ஃப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்ல இருந்து கேட்கலாம், அப்படின்னா கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்ல இருந்து கேட்கலாம், அப்படின்னா ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் புலன் இயக்க நிலையாக இருக்கலாம், அல்லது செயலுக்கு முற்பட்ட நிலை, அல்லது புலனிடான நிலை, அதுக்கடுத்து கருத்தியல் நிலை சார். அதனால இந்த 4 நிலைகள்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம், நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் கான்செப்ட் மேப் யாரா இருக்கலாம் சார்? என்ன ஆப்ஷன் சொல்றீங்களா? ஆப்ஷன் ஏ ப்ரூனர், ஆப்ஷன் பி பியாஜே, ஆப்ஷன் சி வைகாட்ஸ்கி, ஆப்ஷன் டி டோல்மன். எக்ஸாக்ட்லி கரெக்டான ஆன்சர் டோல்மன். வைகாட்ஸ்கி அப்படின்ற ஒரு சோஷியல். அதுக்கு அடுத்தது முன்னாடி கேட்ட ப்ரூனர் கான்செப்ட் ஃபார்மேஷன், பியாஜே காக்னிட்டிவ். தென் லாங்குவேஜ் சார், மொழி. அடுத்து நம்ம சிலபஸ்ல லாங்குவேஜ் கொடுத்துருக்குறாங்க. லாங்குவேஜ்னா மொழி. யாரு மொழியியலின் தந்தை? ஆப்ஷன் என்ன சொல்றது சார்? ஆப்ஷன் ஏ தாண்டேக், ஆப்ஷன் பி வாட்சன், ஆப்ஷன் சி வைகாட்ஸ்கி, ஆப்ஷன் டி சோம்ஸ்கி. கரெக்டான ஆன்சர் வந்து சோம்ஸ்கி சார். இல்ல வைகாட்ஸ்கி கிடையாது, அதே மாதிரி தாண்டை கிடையாது, அதுக்கடுத்து பாவ்லோவும் கிடையாது சார். அப்ப பாருங்க கிளியரா நம்ம இங்க சைக்காலஜிஸ்டுங்க மேக்சிமம் நம்ம சிலபஸ்ல கொடுத்ததையாவது தெரியணும் சார். அப்ப தெரிஞ்சதுன்னா இதை நம்ம என்னன்னா லோயர் ஆர்டர் அப்படின்னு பேரு சார். ரொம்ப எளிமையான வினா.
சப்போஸ் நம்ம ஜுவாலஜியில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அவ்வளோ பேருமே ஆன்சர் பண்ணுற இடம்லாம் எதுனாக்கா இது மாதிரி இடங்கள் தான். ஆனால் இதுவே சில பேருக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஸ்கோர் குறையும் சார். அதனால் இந்த இடத்துல அழகாக நமக்கு லாங்குவேஜ் மொழி, அந்த லாங்குவேஜில் லாங்குவேஜ் அக்யூசியேஷன் டிவைஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்ஏடி. நெக்ஸ்ட் இசட்பிடி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜோன் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம சிலபஸ்ல இருக்கு சார். தென் திங்கிங் அண்ட் ரீசனிங், சிந்தனையும் ஆராய்ந்தறிதலும். தென் லிங்குஸ்டிக் இம்ப்ளிகேஷன் ஃபார் த டீச்சர். இது என்ன சார்னா சிலபஸ் 4th யூனிட். அப்பா, இந்த ஆளு இந்த சிலபஸ் 4th யூனிட்னு சொல்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எடுத்துட்டான், அப்போ எப்படியோ தெரியலையே அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ன்றதால கொஞ்சம் என்னன்ற ஒரு ஏரியாவை சர்ச் பண்ணும். தட்ஸ் ஆல். இப்போ நம்ம யூனிட் 4ல என்னெல்லாம் சாப்டர் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் சார். இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய தி லேர்னர், லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங் சிச்சுவேஷன், இது வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் சார். அப்போ இன்ட்ரோடக்ஷனால நமக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன்ல உளவியலினுடைய பொருள் வந்து கொடுத்துருக்கோம் சார். நம்ம பாருங்க, உளவியல் பொருள்ல ஃபர்ஸ்ட் 1590 கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டு அப்படின்னு எடுக்கிறோம். கோக்கில் அப்படின்றவர் தான் முதல்ல உளவியல் என்ற ஒரு சொல்ல வந்து பயன்படுத்தினதா சொல்லப்படுது சார். ஒரு எவிடன்ஸ் என்ன சார் அப்படின்னா, 1590ல ரூடல்ஃப் கோக்கெல் அப்படின்றவர் தான் உளவியல் என்ற வார்த்தையை பயன்படுத்தினதாகவும். தென் நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம லிங்க்ல இருக்கக்கூடிய யாரோ ஒரு சார் வந்து அன்மியூட்ல இருக்கிறாரு, அதை வந்து மியூட் போடுங்க. எனிவே 1879 அப்படின்னு உடனே டக்குன்னு நமக்கு கிளிக் ஆகும். என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சைக்காலஜி லெபார்டரி வில்லியம் முன்ட் சார். கோஹோஸ்ட் வந்து மியூட் ஆல் போடக்கூடாது. மியூட் ஆல் போட்டா சாரும் மீட் ஆயிடுவாங்க. ஓகேவா? சப்போஸ் கோஹோஸ்ட் வந்து பர்டிகுலர் யாரு மீட் பண்ணணுமோ அவங்கள டச் பண்ணி தான் மீட் பண்ணணும். இப்போ சார் அன்மியூட், சார் நீங்க மியூட் ஆல் போட்டா கோஹோஸ்ட் எல்லாமே மியூட் ஆயிடுவாங்க. ஓகே ஓகே. வெல்கம் முன்ட் 1879. அதனால ஃபர்ஸ்ட் சைக்காலஜி லெபார்டரி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இங்க கேட்டிருக்கு. தென் 1890 வில்லியம் ஜேம்ஸ் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி, பேஜ் நம்பர் 14ல இருக்கு சார். நம்ம மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 14ல உளவியல் பொருள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழ் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுக்காக கோக்கல், வெல்கம் முன்ட், வில்லியம் ஜேம்ஸ் சார். அதனால வில்கம் முன்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபாதர் ஆஃப் சைக்காலஜிஸ்ட், உளவியலினுடைய தந்தையாக வில்கம் முன்ட்டை நம்ம சூஸ் பண்ணலாம். என்ன ரெஃபரன்ஸ் சார்னா, அவர் தான் ஃபர்ஸ்ட் சைக்காலஜி லெபார்டரி ஃபார்ம் பண்ணாரு சார். அதனால வில்கம் முன்ட். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டலா லேர்னிங்கை கண்டக்ட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏவில் இஎல் தாண்டேக்கு, ஆப்ஷன் பியில் இவான் பாவ்லோ, ஆப்ஷன் சியில் பிஎஃப் ஸ்கின்னர், ஆப்ஷன் டியில் கத்ரி. யாரா இருக்கலாம் ஆன்சரு? குட் சார். இஎல் தாண்டைக் வந்து சரியானது. இஎல் தாண்டைக் தான் ஃபர்ஸ்ட் லேர்னிங்கை எக்ஸ்பெரிமெண்டலா கண்டக்ட் பண்ணாரு சார். ஏன் நம்ம அங்க ரிலேட் பண்ணோம்னா, இப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெபார்டரியை நம்ம பாக்குறோம் சார். எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாரு வில்கம் முன்ட். நெக்ஸ்ட் வில்லியம் ஜேம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அவர் யாரு சார் அப்படின்னா, அவரு ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட், அமெரிக்க உளவியலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நம்ம ஸ்பெசிபிக்கா இவ்வளோ நாடுங்க இருக்கும்போது ஏன் அமெரிக்காவை மட்டும் பாக்குறோம் அப்படின்னாக்கா, மோஸ்ட் ஆஃப் த எஜுகேஷனிஸ்ட் அஸ் வெல் அஸ் த சைக்காலஜிஸ்ட் ஃப்ரம் த அமெரிக்கா சார். பெரும்பாலானவர்கள் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக தர்ஸ்டன் எடுத்துக்கிட்டாலும் சரி, தாண்டேக் எடுத்தாலும் சரி, ஸ்கின்னராக எடுத்தாலும் சரி, மாஸ்லோவா இருந்தாலும் சரி, கேக்னேவா இருந்தாலும் சரி, டூயா இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாமே அமெரிக்க நாட்டை சார்ந்தவர்கள். அதனால ஆசிரியர்களே, இந்த இடத்துல வில்லியம் ஜேம்ஸ் என்றவர் அமெரிக்க உளவியலின் தந்தை அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்
ஒன்று இந்த இன்ட்ரோடக்ஷன்ல கோக்கில் கிட்ட ஆல் வெல்கம் உன்ட்டு ஆர் வில்லியம் ஜேம்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல வெல்கம் உன்ட்டு கேட்டுட்டாங்க சார். வில்லியம் ஜேம்ஸ் கேட்கல, அதுக்கடுத்து கோக்கில் கேட்கல சார், ரூடால்ஃப் கோக்கில் கேட்கல. அதனால அங்க கேட்கலாம். அப்படியும் இல்லைன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சைக்காலஜில மீனிங்ல கேட்கலாம் சார். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல மீனிங் கேட்டிருக்காங்க. என்ன மீனிங் அப்படின்னு சொல்லும்போது உளவியலினுடைய பொருள். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சைக்காலஜி அஸ் எ சயின்ஸ் ஆஃப் சோல், ஆத்மா அல்லது ஆன்மா அப்படின்னு சொன்னாங்க சார். யாருன்னா ஹிப்போக்ரட்டஸ், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில். நீங்க அதனால இவங்க எல்லார் பேரும் நினைவுக்கு வரலாம். ஜஸ்ட் நம்ம பயாலஜி இல்லை, ஃபாதர் ஆஃப் பயாலஜி, ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி அப்படின்னா அரிஸ்டாட்டில். அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் ஏன்ஷியன் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு கேட்டாங்கன்னா அரிஸ்டாட்டில் சார். அப்போ அரிஸ்டாட்டில் பயாலஜி, ஜுவாலஜி, தென் சைக்காலஜி. இந்த இடங்கள்ல நம்ம அரிஸ்டாட்டில் அப்படின்றவர் ஏன்ஷியன் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜிஸ்ட், கற்கால உளவியலின் தந்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் தான் இந்த சோலை வந்து அழகா அவருடைய டெக்ஸ்ட் புக்ல டி அனிமாலியே என்ற ஒரு புக்கு, அந்த புத்தகத்துல அழகா எழுதியிருந்தாரு சார். இதனால இந்த சோல் அல்லது ஆத்மா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஆத்மான்றது அல்லது ஆன்மான்றது எங்கன்னு நம்ம சர்ச் பண்ணோம்னா பேஸ்ட் ஆன் த ஜுவாலஜி, பேஸ்ட் ஆன் த சயின்ஸு, வாட் எவர் மேபி, நம்ம விலங்கியல் ரீதியாவோ உயிரியல் ரீதியாவோ சர்ச் பண்ணோம்னா கொஸ்டின் மார்க் தானே. அதனால அடுத்து ஒரு மீனிங் கொண்டு வராங்க. அந்த மீனிங் என்ன சார்னாக்கா உளவியல் என்பது மனம் அப்படின்னு சொல்றாங்க சார். இந்த மனம் காண்ட், இமானுவேல் காண்ட், தென் ரெனோ டெஸ்கார்ட்ஸ். இதுல நீங்க காண்ட் மட்டும் நினைவில் வச்சுன்னா போதும் சார். அங்க அரிஸ்டாட்டில், இங்க காண்ட். காண்ட் என்ன எப்படி அவுட் டு டிஃபைன், எப்படி வந்து அது வரையறுக்கணும்னு கொடுத்தாருன்னா மனம் அப்படின்னு. அப்ப நம்ம மனம் அப்படின்றது நம்ம சைக்காலஜி அஸ் எ சயின்ஸ் ஆஃப் மைண்டு, உளவியல் என்பது மனம் பற்றி படித்தல். அப்ப மனம்னா மைண்டுனா என்னன்னு அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ். சில பேர் மைண்டுன்னு கேட்டா ஆர்ட்டை சொல்றாங்க, பல பேர் மைண்டுன்னு கேட்டா பிரைன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாமே ஜுவாலஜி, அதனால கண்டிப்பா மைண்டுனாக்கா பிரைன் தான் சார். இல்ல ஆனா இருந்தாலும் ஹார்ட்டா, பிரைனா, கிட்னியா, லிவரா அப்படின்னு நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. அதனால மனம் என்றது சில பேரை கூட பார்த்துக்கலாம், மனசே இல்லையா உங்களுக்குன்னுவாங்க. உங்களுக்கு லைக் ஆப்ஷன்ஸ் ஆஃப் கன்சைன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லாதவங்களாக்குறீங்களா அப்படின்னுவாங்க. அப்போ அப்படிலாம் ஒரு சர்ச் பண்ணும்போது மனம்ன்றது ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு சார். தென் தேர்ட் டிஃபைன் பண்றாங்க சைக்காலஜி அஸ் எ சயின்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், நனவு நிலையை பத்தி படிக்கிறது. யாரு? வில்லியம் ஜேம்ஸ், வெல்கம் உன்ட்டு மற்றும் இபி டிச்னர். யூஸ்வலா வில்லியம் ஜேம்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனலிஸ்ட் சார். ஃபங்க்ஷனலிஸ்ட்னாக்கா வில்லியம் ஜேம்ஸ் ஒரு அமெரிக்க உளவியல் ஆய்வாளர். தென் வெல்கம் உன்ட்டும் இபி டிச்னரும். இவர் இருவரும் என்னன்னா ஸ்ட்ரக்சரலிசம் சார். அப்ப பாருங்க ஒரு கான்ட்ரவர்சி, ஸ்ட்ரக்சரலிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய சைக்காலஜிஸ்ட் அஸ் வெல் அஸ் த ஃபங்க்ஷனலிசம். ஃபங்க்ஷனலிசம்ன்றது பயன்பாட்டு கொள்கையை பயன்படுத்தக்கூடிய வில்லியம் ஜேம்ஸ். இவர் இருவரும் இணைந்துதான் நம்ம நனவு நிலையை பத்தி குறிப்பிட்டாங்க. அப்ப ஏன் சார் இதை அக்செப்ட் பண்ணல, நமக்கு வந்து நனவு நிலை கரெக்ட் தானே அப்படின்னு தோணலாம். ஏன் இதை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஏன் அக்செப்ட் பண்ணல, எதுக்காக ரிஜெக்ட் பண்ணாங்க, ரெண்டும் ஒன்று தானே. அப்போ அதை அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கும்போது அன்கான்சியஸும் இருக்கு சார், தென் சப்கான்சியஸ் இருக்கு சார். அப்போ கான்சியஸ் மட்டும் சொன்னா வாட் அபௌட் அன்கான்சியஸ் அண்ட் சப்கான்சியஸ்? நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் அன்கான்சியஸ்ல தானே செஞ்சுட்டு இருக்கோம் இல்லை? டெய்லி மார்னிங் எழுந்திருக்கிறோம் அவேக், தென் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் கண்டினியூஸாக செய்கிறோம். எல்லாமே என்ன பண்ணிட்டு இருப்போம்னா அன்கான்சியஸில் செஞ்சுட்டே இருப்போம் சார். நம்மள அறியாமல் ஒவ்வொரு ஒர்க்காக பண்ணிகிட்டே இருப்போம். சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்மள அறியாமல் தட்டு எடுப்போம், நம்மள அறியாமல் போடுவோம். அங்கெல்லாம் லைக் வித்தவுட் கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் நம்ம அழகாக போவோம் சார். அப்போ பாருங்க, இதனால கான்சியஸ்னஸும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு சார். ஃபைனலான டெஃபினிஷன் பாருங்க, ஆர் மீனிங், உளவியல் என்பது நடத்தையை பற்றி படித்தல், சைக்காலஜி அஸ் எ சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர். அப்ப இது வேர்ல்டு வைடா அக்செப்ட் பண்ணாங்க சார். யாரு? வில்லியம் மக்டோக்கல், ஜேபி வாட்சன், வுட்வொர்த், பில்ஸ்பெரி, இவர்கள் எல்லாம் சேர்ந்து முதல்ல நடத்தை அப்படின்றத பயன்படுத்தினது யாருன்னா வில்லியம் மக்டோக்கல் சார். ஆனா நடத்தியல் கோட்பாட்டின் தந்தை யாரு அப்படின்னா ஜேபி வாட்சன். என்ன சார் கன்ஃபியூஸ் ஆகுதே அப்படின்னு தோணலாம். அந்த நடத்தை ஆங்கிலத்துல பிஹேவியர் முதல்ல பயன்படுத்தினது வில்லியம் மக்டோக்கல். வில்லியம் மக்டோக்கல் யாருன்னு நமக்கு தெரியும். அவர் ஒரு கோட்பாடு சொன்னார். என்ன கோட்பாடு சார்? இயல்பூக்க கோட்பாடு. இயல்பூக்க கோட்பாடு சார்.
அப்ப இயல்பூக்க கோட்பாடு அந்த இன்ஸ்டன்ட் தேரி அப்படின்னு சொல்லுவோம். அதனால இங்க பாருங்க, உளவியல் என்பது ஆன்மா, உளவியல் என்பது மனம், உளவியல் என்பது நனவு நிலை, உளவியல் என்பது நடத்தை. இது நம்ம கொடுக்கும்போது கூட வரிசையா தான் சார் ஆர்டரைஸ் தான் பண்ணியிருக்கிறோம். டெட்டில் ப்ரீவியஸ் இயர் டெட் கொஸ்டின் பேப்பர்ல என்ன பண்ணாங்கன்னா ஆர்டர் பண்ண சொன்னாங்க சார். அதனால நம்ம இப்போ வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் அதே கொஸ்டின் ஆர்டர் பண்ண சொல்லலாம். சில சமயங்களில் தேர்ட் பொசிஷனு, சில சமயங்களில் ஏன்ஷியன்ட் மீனிங் ஆஃப் சைக்காலஜி ஆர் மாடர்ன் மீனிங் ஆஃப் சைக்காலஜி ஆர் மிடில் பீரியடு. இப்போ மிடில் பீரியடுன்னு சொல்லும்போது உளவியல் என்பது மனம் மற்றும் நனவு நிலை. இதுவே நம்ம கற்கால முறை அப்படின்னு சொல்லும்போது அல்லது பழைய காலங்களில் நம்ம பார்க்கப்படும் போது ஆத்மாவை பற்றி படிக்கிறது, ஆன்மா இறந்த பிறகு அந்த ஆத்மாக்கள் எங்க போகுது, எந்த வழியா நடந்து போகுது, இப்படிலாம் ஒரு ஒரு பெரிய சர்ச் இல்லை. அதை பத்தி நம்ம படிக்கக்கூடிய உளவியலுக்கு பேரு நம்ம என்னன்னு தெரியும். மறுபிறப்புகளை பத்தி படிப்போம். அதுக்கடுத்து டெலிபதி, ரீபர்த், இல்லை எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், அதிவிதமான புலன்காட்சி. சில பேர் வாட்சி கையில பிடிச்சாங்கன்னா வாட்சி சுத்தும் சார். அப்ப அவங்க அது மாதிரி சுத்துதுனாக்கா அவங்க என்ன பண்றாங்கன்னா கிரவுண்ட் வாட்டரை மெஷர் பண்ணி சொல்றாங்க. அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது சார். அவங்க கையில் வாட்சி பிடிச்சா வாட்சி சுற்றுறதுக்கும், குச்சி பிடிச்சா குச்சி சுற்றுறதுக்கும், தேங்காய் மேலே ஏறி உட்காந்தா தேங்காய் சுற்றுறதுக்கும், தண்ணி இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. இன்னும் அந்த ஆள் புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறான் சார். கிரவுண்ட் வாட்டர் ஜுவாலஜி ரீதியாக இருக்குதானே, அப்போ கிரவுண்ட் வாட்டர் எங்கே போட்டாலும் போர் போட்டோம்னா தண்ணி வரும் தான் சார். இதுவே பாலைவனத்தில் அவரை பார்த்து சொல்லுங்க, போட்டு பார்ப்போம் வருதான்னு. வாய்ப்பு இல்லை சார். அப்போ எனிவே அப்போ அவருக்கு ஏன் சார் இது மாதிரி மற்றவங்களுக்கு செய்யாத விஷயம் அவருக்கு செய்யுது அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சார். அதிவிதமான புலன்காட்சி. அந்த அதிவிதமான புலன்காட்சியை கொண்டு வந்து நம்ம இதோட ரிலேட் பண்ணிடக்கூடாது. அதனால இந்த இடத்துல அழகா நமக்கு அந்த மீனிங் ஹைரார்கி சார். முதல்ல ஆத்மாவை பத்தி படிக்கிறது, அடுத்து மனதை பத்தி படிக்கிறது, அதுக்கடுத்து நனவு நிலையை பத்தி படிக்கிறது, அதுக்கடுத்து தான் நடத்தையை பத்தி படிக்கிறது சார். இப்ப நடத்தையை பத்தி படிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஜேபி வாட்சன்னு, அங்க வந்து வெல்கம் உண்டு, அது இல்லைன்னா வில்லியம் ஜேம்ஸ், அதுக்கடுத்து காண்ட், அரிஸ்டாட்டல். சில சமயங்களில் மேட்ச் 1 மேட்ச் 2 அப்படின்னு நம்ம பிஜிடிஆர்பியில் அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வருது. அப்படி வருதுன்னு சொல்லும்போது மேட்ச் 1ல் ஹைரார்கி டெஃபினேஷன் ஆர் ஹைரார்கி மீனிங் ஆஃப் சைக்காலஜி, உளவியலை வந்து வரிசைகரமாக கொடுக்கறத கேட்கலாம் சார். அதுக்கு அடுத்தது மேட்ச் 2ல அதை யாரு டிஃபைன் பண்ணா, அது மீனிங் சொன்னது யாரு அப்படின்றதுல இருக்கலாம் சார். அப்ப இந்த டைப்ல கொஸ்டின்ஸ் வரலாம். நெக்ஸ்ட் பாருங்களேன், நம்ம மக்டூக்கல் பார்த்துருக்கோம் இல்லை, முதலில் நடத்தையை பற்றி மக்டூக்கல் முதலில் நடத்தையை பற்றி படித்தல் உளவியல் என்று வரையறுத்தார். அங்க ஒரு சின்ன மிஸ்டேக்கு, பிரிண்டிங் எரரு, லா 2 C கால் போடுவோம் இல்லை, அந்த லா வரணும் உளவியல். அது மட்டும் நீங்க மெட்டீரியல் கையில வச்சுருப்பீங்க, அதை நீங்க எடிட் பண்ணிடுங்க சார். அதனால அவர் வந்து பிசியாலஜிக்கல் சைக்காலஜி, தென் சோசியல் சைக்காலஜி, தென் அவுட்லைன் ஆஃப் சைக்காலஜி. சில சமயங்களில் டீல ஆல் த அபோவ்னு கேட்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள உளவியல் புத்தகத்தை எழுதியவர் மக்டூக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் பிசியாலஜிக்கல் சைக்காலஜி, பியில் வந்து சோசியல் சைக்காலஜி, அதுக்கு அடுத்தது அவுட்லைன் ஆஃப் சைக்காலஜி, சியில் வந்து அவுட்லைன் ஆஃப் சைக்காலஜி, டியில் வந்து ஆல் த அபோவ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஆல் த அபோவ் சரியானது சார். அதனால இந்த டைப் ஆஃப்ல கொஸ்டின்ஸ் வரலாம். இல்லை அப்படின்னா உளவியல் என்ற சொல்ல உருவாக்கியது அப்படின்னா நம்ம மேலேயே பார்த்தோம் சார். யாரு அப்படின்னா ரூடல்ஃப் கோக்கில். இந்த ரூடல்ஃப் கோக்கில கூட இக்கு வந்துருச்சு. யூஸ்வலா அந்த இக்கு வந்து நீங்க டூ மாதிரி வந்திருக்கு, அதையும் நீங்க எடிட் பண்ணிடுங்க. தென் உளவியலின் தந்தை வில்கம் உண்டு, நம்ம ரீசன் கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம மைண்டுக்குள்ளார உளவியலின் தந்தை அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு, உளவியலின் தந்தைனா அரிஸ்டாட்டிலு, உளவியலின் தந்தைனாக்க வில்கம் உண்டு, இது மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ல நமக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம் சார். ஆனா ஒரு புரிதல் பாருங்களேன், கற்கால உளவியலின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா நீங்க அரிஸ்டாட்டில சொல்றீங்க சார். ஜென்ரலா உளவியலின் தந்தை இல்லை, பொதுவாக வாஸ் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு கேட்டாங்கன்னா வில்கம் உண்டு கரெக்டான ஆன்சர் சார். சில சமயங்கள்ல மாடர்ன் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு கேட்டாக்கா யார் ஆன்சர் சொல்லுவோம்? சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஏன்னா அவரு தான் என்ன பண்ணாருன்னா ஹிஸ்டீரியா என்று சொல்லக்கூடிய மனநோய்க்கு ஹிப்னாட்டிசம் என்ற உளவியல் முறையில தீர்வு கண்டார். அதனால அவரை நம்ம
நவீன உளவியலின் தந்தை ஆர் மாடர்ன் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜிஸ்ட் அரிஸ்டாட்டில ஆன்மாவின் இயல்புகள் டி அனிமா என்ற உளவியலின் முதல் நூலை எழுதி வெளியிட்டதால அவரை நம்ம கற்கால உளவியலின் தந்தையாக நம்ம பார்க்குறோம் சார். தென் பேஜ் நம்பர் 15. அதனால உளவியலினுடைய பூர்வீகமாக அப்படின்னு பார்க்கறது என்னன்னாக்கா இட்ஸ் அ டெரைவ் ஃப்ரம் எதுவாக இருக்கலாம். அந்த சைக்காலஜின்ற வேர்டு டெரைவ் ஃப்ரம் கிரீக் சார். கிரீக்கு நம்ம இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் நீங்கள் பார்க்கும்போது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா ஒன்று இங்கிலீஷு ஆப்ஷனு கரெக்டான ஆப்ஷன் கொடுக்கலாம் சார். அப்படின்னா லத்தீனு கரெக்டான ஆப்ஷன் இருக்கலாம். அப்படின்னா ஜெர்மன் கரெக்டான ஆப்ஷன் இருக்கலாம். அப்படின்னாக்கா கிரீக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்கலாம். இப்போ கிரீக்குன்றது எங்கே தெரியுங்களா வருது அப்படின்னா உளவியல் என்றது. சைக்கி அப்படின்றது ஒரு கிரீக் வேர்டு சார். அடலசீர் அப்படின்றது ஒரு லத்தீன் டேர்ம் சார். கெஸ்டால்ட் அப்படின்றது ஒரு ஜெர்மன் டேர்ம் சார். நெக்ஸ்ட் போசனா அப்படின்றது ஒரு லத்தீன் டேர்ம் சார். அப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சில இயர் கொஸ்டின் பேப்பர்ல அழகா இந்த சொல் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த சொல்லே கொடுத்துருவாங்க சார். எடுத்துக்காட்டாக அடலசீர் என்ற சொல் எங்கிருந்து தோன்றியது, அல்லது அடலசன்ஸ் என்ற ஒரு சொல் வந்து எங்கிருந்து தோன்றியது அப்படின்னு கேட்பாங்க. அது லத்தீன் சொல்லான அடலசீர்ல இருந்து தோன்றியது. முழுமை காட்சி என்ற சொல்லானது எந்த மொழியிலிருந்து தோன்றியது அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஜெர்மன் கெஸ்டால்ட் அப்படின்னு சொல்லுவோம் சார். கெஸ்டால்ட். அப்போ ஆசிரியர்களே இந்த இடத்துல நம்ம கிரேக்கம் ஒரு புரிதல் வந்துருக்கு. அதனால கிரேக்கம் கேட்கலாம், இல்லை லத்தீன் கேட்கலாம், இல்லைன்னா ஜெர்மன் கேட்கலாம் சார். அதுதான் இங்கிலாந்து. வேற எதுவுமே கேட்க சான்ஸ் இல்லை. தென் நெக்ஸ்ட் நமக்கு சிலபஸ் படி தத்துவியல் என்ன அப்படின்னா லெக்கிகான் தத்துவியல் என்ற புத்தகத்துல ரூடல்ஃப் கோக்கெல் உளவியல் என்ற ஒரு சொல்ல பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு எவிடன்ஸ்க்காக நம்ம அதை கொடுத்துருந்தோம். தென் வெல்கம் உண்டு பரிசோதனை உளவியலின் தந்தை அப்படின்னும் அழைப்பாங்க சார். எக்ஸ்பிரிமெண்டல் சைக்காலஜி யாரு அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னாக்கா நம்ம இந்த பரிசோதனை உளவியலின் தந்தை அப்படின்னு சொல்லலாம். வெல்கம் உண்டு எழுதிய புத்தகத்துல டெக்ஸ்ட் புக்ஸ் ஆஃப் ஹியூமன் பிசியாலஜி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் physiological and psychological, then outline of psychology. இதை நம்ம வெல்கம் உண்டு. தென் வில்லியம் ஜேம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், அமெரிக்காவினுடைய உளவியல் ஆய்வாளர் அப்படின்னும். தென் வில்லியம் ஜேம்ஸ் இல்லை அப்படின்னாக்கா ஜான் பவுல்பி இணைப்பு கோட்பாடு கனெக்டனிசம் தியரி அப்படின்னு சொல்லுவோம். தென் கோர்டன் ஆல்போர்ட் ஆளுமை உளவியலின் தந்தை. ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக அந்த வார்த்தை ஆளுமை நுண்ணறிவுலாம் கூட நம்ம எழுதிட்டே போயிருந்திருக்கலாம், கொஞ்சம் அதிகமாகிடுமே. நுண்ணறிவினுடைய தந்தை ஆல்பர்ட் பீனி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இங்க சைடில் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் சார், இல்லை அந்த பாக்ஸ் வந்து SSA அப்படின்னு இருக்கு. SSA சர்வ சிக்ஷா அபியான். SSA என்ற ஒரு ஸ்கீமு எதை ஃபோக்கஸ் பண்றதுக்காக SSA கொண்டு வந்தாங்க, இல்ல ஸ்பெசிபிக்கா SSA எதை ஃபோக்கஸ் பண்ணாது அப்படின்னா எதுவா இருக்கலாம்? 6 வயதுல இருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைங்களுக்கு கல்வி 2009. எக்ஸலண்ட். நம்ம வந்து 6 to 14 சார். 6லிருந்து 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். ஆர்டிகல் 45 இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சரத்து 45 படி அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். இது அப் டு ஏஜ் 14 அப்படி ஆர் 6 to 14. அப்படியே நீங்க வந்து 2005ல ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. என்ன ஆக்ட் சார்? 2005 வெரி குட் சார். RTE ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கல்வி உரிமை சட்டம். கல்வின்றது உரிமை சட்டம் சார். 2005. அப்போ 2005ல கல்வி உரிமை சட்டம் கொண்டு வந்ததுடைய நோக்கமும் SSAவினுடைய ஒரு தீமா நம்ம எடுக்கிறோம் சார். அதனால
ஆனா எஸ்எஸ்சிவை பத்தி டீட்டெயிலா நம்ம 8th யூனிட்ல படிக்க போறோம். ஆனா இருந்தாலும் நம்ம சைக்காலஜி பார்க்கும்போது அந்த சேலஞ்சஸ் ஒரு ரிமெம்பர் தட் ஒரு எஜுகேஷனல் இன்னோவேஷனை நம்ம ஒரு ரீகால் பண்றதுக்காக அதை பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. தென் நெக்ஸ்ட் இப்போ நம்ம சைக்கி அப்படின்றது குவிக் வேர்டு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். தென் லோக்கஸ் அப்படின்னா ஆராய்தல் அல்லது படித்தல் அப்படின்றோம் சார். தென் இப்போ ஃபைனலா ஹைரார்கி என்ன சார் இருக்கு அப்படின்னும் போது, உளவியல்ன்றது ஆன்மா, உளவியல்ன்றது மனம், உளவியல் என்பது நனவு நிலை, உளவியல் என்பது நடத்தை. சில சமயங்கள பாருங்களேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி நம்ம எழுத போகக்கூடிய பிஜிடிஆர்பியில் தேர்ட் பிளேஸ் டெஃபினிஷன் ஆர் தேர்ட் பிளேஸ் மீனிங், 3வது இடத்துல இடம்பெற்ற பொருள் எது அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்க அப்படின்னாக்கா நனவு நிலை சார். இல்ல வந்து பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நடத்தை. இப்ப நடத்தை அப்படின்னு வந்தோடனே கீழே அழகா அந்த நடத்தைகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த லிஸ்ட் அவுட்ல இருந்து கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்கு சார். என்ன லிஸ்ட் அவுட் தெரியுங்களா? பிஹேவியர் அப்படின்றோம். இப்போ நெக்ஸ்ட் பிஹேவியர்னா வாட் இஸ் பிஹேவியர் ஆர் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிஹேவியர்? நடத்தையினுடைய பொருள் என்ன? நடத்தைனா என்ன சார்? நடத்தை என்பது நடத்தை சார். நடத்தை என்பது பிஹேவியர், பிஹேவியர் என்பது நடத்தை சார். நடத்தைனா என்ன? ஒரே ஒரு லைன் ஒரு வேர்ட்ல டிஃபைன் பண்ணுங்க பாப்போம். நடத்தைன்றது செயல்பாடு சார். வெரி குட் சார், எக்ஸலண்ட். நம்ம ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, நம்மளுடைய செயல்பாடுகள் தான் சார் நடத்தை. நடக்கிறது, ஓடுறது, பறக்கிறது, எல்லாம் பார்க்கறது. கோவமா இருக்கிறாரு குழந்தைங்க, சில குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும் சார். என்னன்னாக்கா அவங்க ஃபேமிலியில அவங்க டாடி கிட்ட அவர் உட்காந்துருப்பாரு, போய் பேசாம கம்முனே இருக்கும். யாருன்னா வந்திருப்பாங்க, ஏன் உங்க டாடி அந்த கிட்ட போல அப்படின்னா, இல்ல டாடி அப்படின்னு அவ்வளோ அழகா குழந்தை ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போ இது இது என்ன பேசஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ஆக்டிவிட்டிஸ் சார். ஏன்னா கோபமா இருக்கும்போது அவர்கிட்ட போனோம்னா நம்ம தான் வந்து பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு குழந்தை லேர்னிங் நடந்திருக்கு சார். சரி சரி. எனவே இந்த அறிதல் புலம், அதுக்கடுத்து எட்ஜ் புலம், உலை இயக்க புலம். அதனால தான் இதை காக்னிட்டிவ் ஆக்டிவிட்டி, அஃபெக்டிவ் ஆக்டிவிட்டி, கோனேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் சார். இந்த ஆக்டிவிட்டியை யார் சார் சொன்னது அப்படின்னு கேட்டாக்கா யாரா இருக்கலாம்? வாட்சன். வேணா ஆப்ஷன் சொல்லிட்டுமா? ஆப்ஷன் ஏ லாரி ஆண்டர்சன், ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி, ஆப்ஷன் டி கோக்கல். சரிங்க சார். அப்ப எனிவே சரியான ஆன்சர் என்ன சார் அப்படின்னா சி ஆப்ஷன் சார். ஏவும் கரெக்ட். ஏன்னா அப்படின்றவரும் யாரு சார் அப்படின்னா ப்ளூம் ஸ்டூடெண்ட் சார். பில என்ன ஆன்சர் சொல்லியிருந்தேன்னா ப்ளூம் சொல்லியிருந்தேன் சார். நம்ம பிஎட் படிக்கும் போது லெசன் பிளான் எழுதிருப்போம். லெசன் பிளான் எப்படி எழுதணும்னாக்கா பேஸ்ட் ஆன் த ப்ளூம்ஸ் டெக்ஸானமி, ப்ளூமினுடைய வகைப்பாட்டின் அடிப்படையில் தான் சார் நம்ம லெசன் பிளான் எழுதணும். சரிங்களா? அப்ப அந்த பேஸ்ல ப்ளூம் ஃபைண்ட் அவுட், ப்ளூம் குறிப்பிட்ட கூறுகள் நமக்கு கொடுத்துருக்கு சார். இதுவும் வரிசை தான் சார். ஒண்ணு என்ன சார் கொடுத்துருக்கு அப்படின்னா அறிதல், புரிதல், பயன்படுத்தல், தொகுத்தல், பகுத்தல், மதிப்பீடு. அங்க அந்த எரர் இருக்கு, பிரிண்டிங் எரர், தொடுத்தல், டைப்பிங் எரர். தொகுத்தல்னு வரணும், தொடுத்தல்னு இருக்கு, அங்க மட்டும் நீங்க ரவுண்ட் பண்ணி கூ போடுங்க. அப்ப இங்க நீங்க காக்னிஷன் ஆர் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், சிந்தசிஸ், அனாலிசிஸ், எவால்யூஷன், இதுதான் நம்ம 6 சார். இதுல அறிவு புலத்துல ஆர் கோக்னிஷன்ல உயர்நிலை எது அப்படின்னு கேட்கலாம் சார். ஆப்ஷன் ஏல என்ன பண்ணுவாங்கன்னா அறிதல், பில புரிதல், சில பகுத்தல், டில மதிப்பீடு. என்ன சரியான விடையா இருக்கலாம்? உயர்நிலையான அறிவு செயல். சரியான ஆன்சரு அறிதல் இல்ல, மதிப்பீடு இல்ல. அறிதல் வந்து யாருக்கு வேணாலும் ஒரு நம்ம பாக்குறதெல்லாம் அறிதல் தானே, கேட்கறதெல்லாம் அறிதல் தானே. ஆனா மதிப்பீடுன்னு சொல்றோம் பாத்தீங்களா,
நம்ம பார்த்தது என்னதுன்றது, நம்ம கேட்டதை, நம்ம நுகர்ந்ததை மதிப்பீடு தான் சார் ஹை லெவல். அதனால ஆசிரியர்களே, இந்த இடம் நமக்கு ஒண்ணு வரிசையா குடுத்துட்டு மிஸ்அரேஞ்ச்மென்ட். வரிசையை வந்து தவறுதலா குடுத்துட்டு கேட்கலாம். இல்ல அப்படின்னா உயர்நிலை. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல உயர்நிலை கேட்டிருந்தாங்க சார். சில சமயங்கள்ல கீழ்நிலை கேட்கலாம். கீழ்நிலைனா அறிதல். இப்ப எழுச்சி புலம் வரும். இப்ப காக்னிஷன் வந்து அறிவு சார்ந்தது இல்ல. அடுத்து எழுச்சி புலம். எழுச்சி புலம்ன்றது மனவெழுச்சி தான் சொல்றோம். அஃபெக்டிவ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சார். அப்ப அஃபெக்டிவ் ஆக்டிவிட்டியில பெறுதல், பதிலளித்தல், ஒருங்கமைத்தல், மதிப்பு பண்புகள். ரிசீவிங், ரெஸ்பாண்டிங், ஆர்கனைசிங், வேல்யூவிங், கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுதான் ஆங்கிலத்துல நம்ம அந்த ட்ரைட்டை மீன் பண்ணுவோம். அப்போ குழந்தை மனவீழ்ச்சி, குழந்தை வந்து சிரிக்கிறதோ அல்லது அழறதோ, எப்படி சிரிக்கும் எப்படி அழும், எங்கேயோ ஒரு இடம் ரெசீவ் ஆச்சு. சில சமயங்களை பார்க்கலாம், பிலோ 6 month old 6 மாசத்துக்குள்ளார குழந்தை இருக்கும் சார். அந்த குழந்தைய வந்து தொட்டியில போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. குழந்தை சிரிப்பான், பார்த்துருப்பீங்க. அந்த பெண் குழந்தைய ஆண் குழந்தை சிரிப்பாங்க. அதுக்கு பல பேர் என்ன சிரமமா சொல்றாங்க, கடவுள் வந்து சாமி அல்லது கடவுள் வந்து சிரிப்பு காமிக்கிறாரு குழந்தைக்கு அப்படின்வாங்க. கிடையாது சார். குழந்தை அழகா ஏதோ ஒரு மைண்டுக்கு ப்ளஷரை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கு சார். அது எக்ஸாம்பிள் ஃப்ரெஷ்ஷா ஆக்சிஜன் சஃபிஷியண்டா கிடைச்சதா இருக்கலாம். இல்ல, அதுதான் நம்ம ரிசீவிங் அப்படின்னு சொல்லுவோம் சார். அப்ப நம்ம திட்டத்துல இருந்து ஒரு கோபமான விஷயம், நம்மளை யாரோ திட்டினாங்க அப்படின்னா அதை ரெசீவ் பண்ணனா நான் ரெஸ்பாண்ட் என்னவா இருக்கும், ஃபேஷியலி எக்ஸ்பிரஷன், முக பாவனை என்ன ஆகும்னா கோபமா வெளியே காமிக்கும் சார். இல்ல, அப்ப ரிசீவிங், ரெஸ்பாண்டிங் இது ஆர்கனைஸ் பண்ணும். இது நம்ம எழுச்சி புலம். அதுக்கப்புறமா வேல்யூ, தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் எங்க கேட்கலாம் சார். தென் 5 traits ஆஃப் கோனேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் ஆர் சைக்கோமோட்டார், உள்ள இயக்கம், ஆர் கோஆர்டினேஷன் பிட்வீன் பிரைன் அண்ட் லிம்ப்ஸ். நம் இணை உறுப்புகளும் மூளையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுதல் சார். புலன்காட்சி, போல செய்தல், உருவாக்குதல், வடிவமைத்தல், இயற்கை தன்மை, பெர்செப்ஷன், இமிட்டேஷன், மேனிப்புலேஷன், ஆர்டிகுலேஷன், நேச்சுரலைசேஷன். ஒரு குழந்தையினுடைய உலை இயக்கம் முதல்ல பெர்செப்ஷன் மூலயமா தானா. பெர்செப்ஷுவல் பண்ணதை இமிட் பண்ணுவோம் சார், போல செய்யறது. குழந்தை பெரும்பாலான விஷயங்களை மற்றவங்கள பார்த்து தான் சார் கற்றுக்கொண்டன. இன்னும் கிளியராக சொல்லட்டுங்களா, ஆண் குழந்தைங்கள் எல்லாம் அப்பாவை பார்த்து ஆண்கள் எப்படி நடந்துக்கணுன்றத கற்றுக்குவாங்க. பெண் குழந்தைங்க எல்லாம் அம்மாவை பார்த்து கற்றுக்குவாங்க. அதனால தான் பெரும்பாலும் மூவியில் பார்த்துருப்பீங்க, ஏதோ அந்த ஃபேமிலியில் ஒரு பெண் குழந்தை தவறாக, எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அந்த அப்பா என்ன பண்ணுவாங்க, கோவப்பட்டு பேசி ஃபர்ஸ்ட் அடி யாருக்கு அடிப்பாருன்னா, அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க பெண் குழந்தைய அடிக்க மாட்டாங்க சார், அவங்க அம்மாவை அடிப்பாங்க சார். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ கரெக்டா இல்லை அதனாலதான் அந்த குழந்தை அப்படி இருக்கு அப்படின்றாரு. இது சைக்காலஜிக்கா யார் சொல்றா அப்படின்னா ப்ளூம் சொல்றாரு சார். போல செய்தல், பெரும்பாலும் அதே மாதிரி இமிட் பண்ணுவோம் சார். நிறைய விஷயங்கள் அப்படிதான். இன்னும் கிளியரா புலன் காட்சியும் போல செய்தலும் சொல்லட்டுங்களா. 5 ml பிப்பெட்டு நம்ம கையில கொடுத்துட்டு 4.5 ml கான்சன்ட்ரேட்டட் HCl மேக் பண்ண சொன்னாங்கன்னா அந்த பிப்பெட்டை வச்சு நம்ம வாயில வச்சு சக் பண்றோம். கொஞ்சம் அதிகமாக சக் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோ, 4.5 தாண்டுதுன்னா உடனடியாக அந்த பிப்பெட்டை வெளியே எடுத்து நம்ம தம் ஃபிங்கரை, நம்ம கட்டை விரலை வந்து மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம் சார். க்ளோஸ் பண்ணிட்டு ட்ராப்பாக விட்டு எக்ஸாக்ட்லி 4.5 மேக் பண்ணுவோம். தட்ஸ் த கோஆர்டினேஷன் பிட்வீன் த பெர்செப்ஷன் அண்ட் இமிட்டேஷன். இல்லை, கிளியரான ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். தென் உருவாக்குதல், மேனிப்புலேட் பண்ணுறது சார். அதுக்கப்புறம் வடிவமைக்கிறது, ஆர்டிகுலேஷன், தென் நேச்சுரலைசேஷன். இதெல்லாம் ஹையர் ஆர்டர் எது சார்னா நேச்சுரலைசேஷனு. லோயர் ஆர்டர் புலன்காட்சி சார். புலன்காட்சி லோயர் ஆர்டர். இதெல்லாம் லோயர் ஆர்டர் பெறுதல் ஆர் ரிசீவிங். தென் ஹையர் ஆர்டர் வந்து பண்புகள் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ். அறிவு புலத்தில் லோயர் ஆர்டர் அறிதல், அதுக்கு அடுத்தது மதிப்பிடுதல். ஆசிரியர்களை இதுவரை நமக்கு கோனேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்ல இயற்கை தன்மையை கேட்டுட்டாங்க சார். அதுக்கடுத்து மதிப்பீடு கேட்டிருக்காங்க சார். ஆனா இந்த நடத்தை அல்லது மனவீழ்ச்சி அல்லது எழுச்சி புலத்துல கேட்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். சரி சார், எனிவே
தென் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சைக்காலஜியில் டெஃபனிஷன்ஸ். டெஃபனிஷனில் பாருங்களேன், ஜேம்ஸ் சொல்லி சைக்காலஜி அஸ் த சயின்ஸ் ஆஃப் இன்னர் வேர்ல்டு. உளவியல் என்பது உள் உலகின் அறிவியல் என்று அழைக்கலாம். நம் உள்ள இருக்கக்கூடிய ஒரு உலகம், நமக்குள்ளார ஒரு உலகம் இருக்கு. சில சமயங்களை கேட்பாங்க, எந்த உலகத்துல தாண்டா இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. எந்த உலகத்துல தாண்டி இருக்கன்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? திரும்ப திரும்ப கூப்பிடுவாங்க சார், ரெஸ்பாண்டே பண்ண மாட்டோம். ஃபேமிலியில சிப்ளிங்ஸு இல்லைனாக்கா ஃபாதரு இல்லை மதர் வந்து கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தைய. ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அவங்க பாட்டுன்னு கம்முனே இருப்பாங்க. உடனடியே எந்திரிச்சு வந்து எங்கே தான் இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. நான் இவ்வளோ கத்துறனே, நீ ஏன் அப்போ அவ்வளோ சத்தமாக கூப்பிட்டாங்க, ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா, குழந்தை ரெஸ்பாண்ட் பண்ணாததுக்கு என்ன ரீசன்னா, ரிசீவிங்கே ஆகலை சார். பெறுதல் நடந்தால் தானே ரெஸ்பாண்ட் ஆகும். அதனால இதை அழகா ஜேம்ஸ் சொல்லி டிஃபைனு. உளவியல் என்பது உள் உலகின் அறிவியல் என்று வரையறுக்கலாம். அடுத்து வெல்கம் ஒன்ட்டு சைக்காலஜி ஆஃப் த சயின்ஸ் விச் ஸ்டடீஸ் த இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அங்கே இன்னர் வேர்ல்டு, இங்கே இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டு பேருக்கும் பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டு. உள்ளார்ந்த அனுபவத்தை அறிவியல் ரீதியாக கற்றல். தென் வில்லியம் மக்டூக்கல் அவர் எப்படி சார் டிஃபைன் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, மனிதனின் நடத்தையின் காரணங்கள், நிபந்தனைகள் ஆகியவற்றை படிக்கிறது. தென் வில்லியம் மக்டூக்கல் all our behavior are purposeful and goal oriented. இது ஹார்மிக் தியரி அப்படின்னு சொல்லலாம். உளவியல் கோட்பாடு. நோக்கம் மற்றும் இலக்கு சார்ந்த நடத்தையை பத்தி படிக்கிறது உளவியல். ஆசிரியர்களே, நோக்கம், பர்பஸ்ஃபுல்னா நோக்கம் இல்லை, மற்றும் இயக்கம் சார்ந்து கோல் ஓரியன்டட். தென் உட்ஸ்வர்த் உளவியல் என்பது மனித நடத்தையை விவரிக்கும் அறிவியல் பிரிவு என்றும், தென் BF ஸ்கின்னர் மனித நடத்தைகளையும் அனுபவத்தையும் விளக்குறது அப்படின்னும், வாட்சன் மனித நடத்தையை விவரிக்கிறது அப்படின்னும் நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு டெட்டில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, PGTRBயில் இதுவரை கேட்கல. அப்பா நல்லது சார், கேட்காம போட்டோம் அப்படின்னு தோணலாம். தென் பாரன் என்றவர் உளவியல் என்பது நடத்தைகளை அறியும் புல செயல்பாடுகளை விளக்கும் அறிவியல். அப்போ நம்ம பிஹேவியர் என்ன அப்படின்றத சென்ஸ் பண்றது, தென் ஆக்டிவிட்டீஸ். தென் லெஸ்டர் க்ரோ, ஆலிஸ் க்ரோ ஆர் க்ரோ அண்ட் க்ரோ. உளவியல் என்பது மனிதனின் நடத்தை, மனித உறவு முறைகளை பற்றி படிக்கிறது. ஹியூமன் பிஹேவியரும் தென் ஹியூமன் ரிலேஷன்ஷிப். ஸ்டடி அபவுட் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் அண்ட் ரிலேஷன்ஷிப். மனிதர்கள் ஏன் வந்து குழுவா இருக்கிறாங்க, அதுக்குன்னா காரணம் என்ன. தென் போரிங் மனிதனின் இயற்கையை பற்றி ஆராய்தல் உளவியல் என்று பொருள்படுது. தென் நெக்ஸ்ட், இதோட நமக்கு மீனிங்கே டெஃபினேஷனை முடிச்சிட்டோம் சார். இதை சார்ந்து மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி உளவியல் முறைகள். பொதுவாக உளவியல் முறைகளை நாம் புரிந்து கொள்ளும் விதமாக ரெண்டா பிரிச்சுக்கலாம் சார். என்னென்னு அப்படின்னா, அடிப்படை உளவியல், பயன்பாட்டு உளவியல். அதனால உளவியல் முறைகளை சப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ், ஆப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ். அகவய முறைகள், புறவய முறைகள். அகவய முறை அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் நம்ம அகவய முறை அப்படின்னு சொல்லலாம்.
இணைப்பில் இருக்கும் ஆசிரியர்கள் எதெல்லாம் நம்ம அகவய முறை என்றோம்? அணுகுமுறை, செல்ஃப் அப்சர்வேஷன், ம் சரிங்க சார். அனலைசிங், செல்ஃப் அனலைசிஸ் அகநோக்கு முறை அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? சார், செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் அனலைசிஸ். அகநோக்கு முறை. தென் இன்டர்வியூ நேர்காணல். தென் அனக்டுடல் வாழ்க்கை துணுக்கு முறை. ஏன்னா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் பாருங்க, நம்ம பிஜிடிஆர்பியில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள உளவியல் முறை எதை சார்ந்தது அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் அகநோக்கு முறை, ஆப்ஷன் பி புறவய முறை, ஆப்ஷன் சி சமூக முறை, ஆப்ஷன் டி இவை அனைத்தும் அப்படிங்கிறது. அப்படி கொடுக்கும்போது அகவய முறைகள்லாம் எது இருக்கு, புறவய முறைகள்லாம் எது இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது உளவியல் முறைகள் நிறைய இருக்கு. அந்த முறைகள்ல நமக்கு சிலபஸ்ல அகவய முறையில ஒன்று அகநோக்கு முறை கொடுத்துருக்கு சார், இன்ட்ராஸ்பெக்ஷன். தென் வாழ்க்கை துணுக்கு முறை அப்படின்னு ஒரு மெத்தடு இருக்கு. அந்த மெத்தடும் என்ன சார் அப்படின்னா நம்ம சப்ஜெக்டிவ் மெத்தட் அகவய முறை. தென் நேர்காணல் அல்லது பேட்டி, ஆங்கிலத்தில் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் அகவய முறை. அப்போ நம்ம ஒரு ஜென்ரலா ஒரு ஐடியாவுக்கு வந்துடுறோம் சார். உளவியல் முறைகள் எதை கேட்டாலும் அவங்க ஒன்று அகவய முறைகள்னு கேட்டாங்கன்னா 3 தான் சார். மற்றது எல்லாமே புறவய முறைகள். எந்த முறைகளை நம்ம உளவியல் ரீதியாக பார்த்தோம்னாலும் அது எல்லாமே புறவயமாக பார்க்கப்படுது. இதன் அடிப்படையில் அகநோக்கு முறை என்பது ஒரு அகவயம். அதனால இன்ட்ராஸ்பெக்ஷன் அது ஸ்பேர் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்ததால இன்ட்ரா என்றால் உள்ள அப்படின்னும், ஸ்பெக்ஷன் அப்படின்னா பார்த்தல் அப்படின்னும் எடுத்துக்கலாம். அப்ப இன்ட்ராஸ்பெக்ஷன் என்ன? உள்ளே ஆராய்தல். அதனால் அகநோக்கு முறையை தற்சோதனை முறை என்றும், சுய உற்றுநோக்கல் முறை என்றும், மனமே ஆய்வுக்களமாக என்றும் டிஆர்பியில் கேட்கலாம். மனம் ஓர் ஆய்வுக்களமாக. அதனால மனமே ஆய்வுக்களமாக பார்க்கக்கூடியது அப்படின்னு கேட்டோம்னா அகநோக்கு முறை சார். அதனால சொல்லுங்கம்மா. சார், அகவய முறைக்கும் புறவய முறைக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? அதான் அகவய முறை புறவய முறை அப்படின்னு எடுக்கிறோம். ஒருவரை மற்றவரை நான் உற்று நோக்கி இதுன்னு நான் சொல்றது புறவய முறை சார். என்ன நானே நான் உற்று நோக்கி நான் என்னுடைய திறன்லாம் என்ன, எனக்கு திறன் இன்மையெல்லாம் என்ன இருக்கு, நம்ம ஸ்வாட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்னு என்ன நானே சொல்றோம் பார்த்தீங்களா, அதை நம்ம அகவயம் அப்படின்றோம். என்ன மற்றவங்க உற்று நோக்கிட்டு இவருக்கு இவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு சொல்றது புறவயம். ஓகேவாமா? தேங்க்யூ சார். சரிங்க சார், இங்க பாருங்க. சொல்லுங்கம்மா. சார், இந்த இன்ட்ரோஸ்பெக்ஷனும் இப்ப இது ரெண்டுமே இபி டீச்சர் தான் சொன்னாரா சார்? அகநோக்கு முறை அப்படின்னு சொல்லும்போது வெல்கம் உண்டு. அதை ஃபெமிலரைஸ் பண்ணது யாருன்னா இபி டீச்சர் சார். ஏன்னா இபி டீச்சர் அவருடைய ஸ்டூடெண்ட் தான். அதனால தான் நம்ம பாருங்க, இம்முறையை பிரபலப்படுத்தியது அப்படின்னா இபி டீச்சர்னு எழுதியிருக்கோம். இதுல மனமானது அறிவுச்சார் இயக்கமுடையது என்றும், குழந்தைகள் மனநலம் குன்றியவர்கள் விலங்குகள் இந்த அகநோக்கு முறையின் மூலம் உண்மையான செய்திகளை பெற முடியாது. இது ஒரு குறை சார். எது? அகநோக்கு முறை. அதுக்கடுத்து உன்னையே நீ அறிவாய் என்பது அகநோக்கு முறையை குறிப்பிடுவதாக நாம் பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக பதட்டம், ஆன்சைட்டி. சில மாணவர்களுக்கு பயம் இருக்கலாம், சில பேருக்கு கோபம் இருக்கும். ஒருவரின் என்ன உணர்கிறார் அல்லது நினைக்கிறார் என்பதை ஒருவரின் சொந்த அனுபவத்தின் மூலம் குறிப்பிடப்படுதல். அதனால நம்ம நிறைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தனித்துவம், பொருள் செலவினம், குறைவாக இருக்கலாம். உடனடி நுண்ணறிவு, கண்டறிதல் மற்றும் ஒருவரின் சிந்தனை மற்றும் உணர்வு திறன்கள் வெளிப்படுத்தலாம். அப்போ நம்பகத்தன்மையும் ஏற்புடைமையும் நோக்குடைமையும், ரிலேபிலிட்டி, வேலிடிட்டி, அப்ஜெக்டிவிட்டிஸ் சார்.
ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி, அப்ஜெக்டிவிட்டி. அதனால அகநோக்கு முறையை கேட்கலாம் சார். இன்னும் அகநோக்கு முறையை உள்ளத்தில் உள்ளவற்றை உள்ளவாறே விருப்பு வெறுப்பின்றி பகுத்தாராயணம்னா அதுக்கு பேர் அகநோக்கு முறை. லுக்கிங் வித்தின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லுக்கிங் வித்தின் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உள்ள நாமே பார்க்கக்கூடிய, நம் அகத்தை நாமே பார்க்குற ஒரு நிகழ்வு. அதனால இது பெரும்பாலும் யாருக்கெல்லாம் பயன்படாதுன்னா குழந்தை அவ்வளோ கிளியரா சொல்லாது. அதுக்கப்புறம் மனநலம் பாதித்தவர்களுக்கு இந்த உளவியல் முறையை வந்து பயன்படுத்த முடியாது. இதெல்லாம் குறைகளா அமைஞ்சிடுச்சு. ஆனா இன்ட்ராஸ்பெக்ஷன்ல இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ராஸ்பெக்ஷன் மூலயமா தான் இல்லை பார்த்துருக்கலாம். தென் இதனை தொடர்ந்து உற்றுநோக்கல் என்பது அகவய முறையா, புறவய முறையா, அல்லது சமரச முறையா, அல்லது இவற்றில் இரண்டும் அப்படின்னா புறநோக்கு முறை சார். ஓகே சார். அதனால பாருங்க, இங்க நம்ம வந்து உற்றுநோக்கல்னா என்னதான் அப்படின்னு ஒரு ஃபைண்ட் அவுட் பண்றோம். அப்ப அப்படி சர்ச் பண்ணோம்னா உற்றுநோக்கல் என்பது புலன் உணர்வின் மீது கவன குவிப்பு, சென்சேஷன் பிளஸ் கான்சன்ட்ரேஷன் சார். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க சென்சேஷன் பிளஸ் மீனிங்ஃபுல் அப்படின்னாக்க என்ன அது? ஓகே சார். அங்க நம்ம பெர்செப்ஷன் அப்படின்னு பார்த்துருக்குறோம், புலன் காட்சி அப்படின்னு. இங்க என்ன சார் அப்படின்னா சென்சேஷன் பிளஸ் கான்சன்ட்ரேஷன், புலன் உணர்வின் மீது கவனம் குவிக்கிறது. அதனால நம்ம உற்றுநோக்கல் வந்து பெரும்பாலான ஆராய்ச்சிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு உளவியல் முறையாக நாம் பார்க்கிறோம். அதனால எந்த விதமான கருவியும் இன்றி பிறருடைய நடத்தையை வந்து பார்க்கறது. சார் சுய உற்றுநோக்கல் முறைன்னு வருது சார், செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன். அல்ல, நம்ம இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்றதே என்னன்னா செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். அது அகநோக்கு முறையில தானே சார் வரும். இது வந்து உற்றுநோக்கல் இல்லை சார். உற்றுநோக்கல் வந்து புறவய முறை சார். ஏன்னா நம்ம இப்ப எடுத்துக்கிட்டா ஒரு வகுப்பறையில மாணவர்கள் இருக்காங்க, தேர்வு நடக்குது, தேர்வும் போது உற்று நோக்கிறது, விளையாட்டு விளையாடிட்டு இருக்கான், அப்ப அந்த குழந்தைய சுய உற்றுநோக்கல் முறைன்னு வருதே சார். அது அகநோக்கு முறையினால சுய உற்றுநோக்கல் அப்படின்னு. அப்ப உற்றுநோக்கல் வந்து ரெண்டு வகையா வருமா சார்? சுய உற்றுநோக்கல். இல்ல இல்ல இல்ல, நம்ம எங்க சொல்றீங்க நீங்க சுய உற்றுநோக்கல் இருக்குன்னு? இல்ல புக்ல இல்ல, அப்படி இருக்குதுன்னு சொல்றேன் சார். அதுதான் நம்ம சுய உற்றுநோக்கல்ன்றது அகநோக்கு முறை. அகநோக்கு முறை நம்மள நாமே தானே. அதனால்தான் என்ன சொல்லுவோம்னா உள்ளத்தில் உள்ளவற்றை உள்ளவாறை விருப்பு வெறுப்பின்றி பகுத்தாராயணம்னா அதுக்கு பேர் அகநோக்கு முறை. எடுத்துக்காட்டா ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு நம்ம வெளியே வரும்போது அந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்கிறாங்க. அதுல சில பேர் ஹீரோக்களை பத்தி சொல்றாங்க, சில பேர் ஹீரோனியை பத்தி சொல்றாங்க, சில பேர் ஸ்டோரி பத்தி சொல்றாங்க, சில பேர் சாங் நல்லா இருக்குன்றாங்க, இல்ல சில சமயங்கள காமெடி நல்லா இருக்குன்றாங்க, இப்போ இல்ல ஃபைட் நல்லா இருக்கு, இது மாதிரி. ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி பதில் சொல்ல சார். தனியால் வேறுபாடு இருந்தது. அப்போ அவங்க எப்படி சார் சொன்னாங்க அப்படின்னா அவங்க மனதுக்குள்ளார எப்படி உள்வாங்கியிருக்கிறாங்களோ அதன் அடிப்படையில அவங்க சொல்றாங்க சார். இதனால நம்ம அகநோக்கு முறை தென் உற்றுநோக்கல். அப்ப உற்றுநோக்கல் அப்படின்னு நம்ம பொருள் பார்க்கும்போது புலனுணர்வின் மீது கவனம் குவிக்கிறது, லைக் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்பெசிபிக் ஆப்ஜெக்ட். ஏதாவது ஒரு பாடப்பொருளின் மீது நம்ம கவனத்தை வந்து செலுத்துறது. அதனால உற்றுநோக்கலுக்கு அடிப்படையில் நடத்தையை அப்படியே உணரும் ஒரு வழிமுறையாக தென் ஒருவன் முகத்தை சுருக்கினால், அது நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, ஒருவன் முகத்தை சுருக்கினால் அல்லது அலறினால், பற்களை கடித்தல், கையை இறுக்கமாக மூடி பிடித்தல் போன்ற நடத்தையின் வெளிப்புற அறிகுறிகள் என்னவா இருக்கலாம் உற்றுநோக்கத்துல அப்படின்னா கோபம் அப்படின்னு சொல்றோம் சார். இது நம்ம பிஜிடிஆர்பில கேட்டிருக்காங்க, பிஇஓ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார். பிஇஓ எக்ஸாம்ல கேட்கப்பட்ட வினாவாக இருக்கு. எந்த இடம் அப்படின்னா இந்த எப்படி அந்த வெளிப்படுத்துறாங்க அப்படின்றது.
ஒருவனுடைய முகத்தை சுருக்கிறது, பற்களை கடிக்கிறது, இதெல்லாமே என்னன்னா அந்த கோபம். நிறைகள் அப்படின்னு பார்க்கும்போது மிக சிறந்த முறையாகவும் இயற்கைத்தன்மை, நெகிழ்வுத்தன்மை கொண்டிருக்கு. ஒருவரின் பழக்கம் மற்றும் முன்னேற்றத்தின் பணிகளை பாதிக்கும் செயல்களை கண்டறிதல். அதனால ஒருவரின் பழக்கம் மற்றும் முன்னேற்றத்தின் பணிகளை பாதிக்கும் செயலை கண்டறியது. எடுத்துக்காட்டா பாருங்க, நெறிப்பிழை நடத்தை சார்ந்த தகவல் சேகரித்தல். குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது நோக்கமின்மை, நம்பகத்தன்மையின்மை மற்றும் ஏற்புடைமையின்மை, அப்ஜெக்டிவிட்டி, ரிலேபிலிட்டி, தென் அக்செப்டபிலிட்டி. இவற்றினுடைய குறைகளாக நோக்கமின்மை, நம்பகத்தன்மையின்மை, ஏற்புடைமையின்மை. சிறந்த உற்றுநோக்கலினுடைய படிநிலையாக நடத்தையை கவனித்தல், உற்றுநோக்கியதை பதிவு செய்தல், நடத்தையை பகுப்பாய்வு செய்தல், லாஸ் பாயிண்ட் பொதுமைப்படுத்தல். தென் வாழ்க்கை துணுக்கு முறை. இந்த வாழ்க்கை துணுக்கு முறையும் அகவய முறையை சார்ந்தது சார். இது உற்றுநோக்கல் முறையுடன் தொடர்பு இருக்கு அப்படின்னு எடுக்கலாம். வாழ்க்கை நிகழ்வுகளை தொகுத்து வைக்கும் ஒரு குடும்ப வரலாறு. அதனால நம்ம இந்த வாழ்க்கை துணுக்கு முறை ஆசிரியர் தமது மாணாக்கரது பள்ளி வாழ்க்கையில் தோன்றும் முக்கிய நிகழ்வுகளை குறித்து வைத்தல் அல்லது வாழ்க்கை துணுக்கு பதிவேடு அப்படின்றாங்க. அப்ப மாணவர் பள்ளி பருவம், கல்லூரி பருவங்கள்ல மிக முக்கிய நிகழ்வாக ஏற்படும், அதெல்லாம் குறிப்பு வேணும் அப்படின்றதுதான். தென் வாழ்க்கை துணுக்கு முறை கேட்கலாம், அங்க தலைப்பே அதுதான். இதனை தொடர்ந்து கள ஆய்வு முறை, ஃபீல்டு ட்ரிப்பு, இந்த எக்ஸ்கர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், எஜுகேஷனல் எக்ஸ்கர்ஷன், கல்வியில் இன்ப சுற்றுலா. அதனால இதனை சார்ந்து கள ஆய்வு புறவய முறையாக பார்க்கிறோம். இது உளவியல் கள ஆய்வு முறையில இது ஒரு அகவயமா புறவயமா அப்படின்னா புறவயம். அதுக்கடுத்து சமூக உளவியலில், கல்வி உளவியலிலும் பெரிதும் பயன்படுத்தக்கூடியது கள ஆய்வு சார், ஃபீல்டு ட்ரிப்பு. இது பெரும்பாலும் கொஷினரா ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. வினா வரிசைகள், தர அளவுகோல், ரேட்டிங் ஸ்கேல். சார் டேட்டா கலெக்ஷன் கூட இதுல அடங்கும்ல சார்? அதான் சார், இப்போ நம்ம டேட்டா கலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நேரடியாக எதுக்கோ அந்த இடம், இப்போ எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் சர்வே அப்படின்னு சொல்லுவோம் டேட்டா கலெக்டு. அப்போ நேரடியாக டோர் டு டோர் அங்கே போயிட்டு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறது, அதுதான் சார் மீன் பண்ண மாதிரி, அதுதான் சார். அதனால கள ஆய்வு முறையிலேருந்து கேட்கலாம். இல்லையா பரிசோதனை முறை சார், எக்ஸ்பிரிமெண்டல் மெத்தட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டவர் யாருன்னா வெப்பர் சார். அடுத்து வெப்பரினுடைய ஆய்வை செம்மைப்படுத்தியது யாருன்னா பெச்னர். இதனுடைய வேறு பெயராக கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல். அதனால பரிசோதனை முறையை சயின்டிபிக் மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால பரிசோதனை முறையில் மாறிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று தனித்தியங்கும் மாறி, சார்ந்தியங்கும் மாறி, குறுக்கீடு மாறி. இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள், இன்டர்வெர்னிங் வேரியபிள். எடுத்துக்கிட்ட பாருங்களேன், ஆராய்ச்சியாளர்களால் கையாளக்கூடியது அல்லது மாற்றி அமைக்கக்கூடியது தனித்தியங்கும் மாறி. ஆராய்ச்சியாளர்களால் அளந்தறியக்கூடிய ஒரு மாறியாகவும், ஆராய்ச்சியாளர்களால் கட்டுப்படுத்தப்பட முடியாத ஆனால் சார்ந்து இயங்கும் மாறியின் பண்புகளை
எடுத்துக்காட்டு பாருங்களேன். ஆசிரியர் பயன்படுத்தும் கற்பித்தல் முறை என்பது தனித்து இயங்கும் மாறி. மாணவரின் மதிப்பெண்புன்றது சார்ந்து இயங்கும் மாறி. நல்லா படிச்சதால நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். குறுக்கீடு என்னவா இருக்கலாம்னா பாலினமாக இருக்கலாம், அறிவாண்மையாக இருக்கலாம். சார் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் கூட இருக்கலாம்ல சார்? இருக்கலாம் சார். அதனால நம்ம இந்த மாறிலிகள்ல சில சமயங்கள் அவங்க அப்ளைட்ல கேட்கணும் அப்படின்னாக்கா, மாணவரினுடைய அடைவு திறனானது கற்றலால் நிர்ணயிக்கப்படுது. அதனால நம்ம இந்த அடைவு நிலையில தனித்தியங்கும் மாறி, சார்ந்தியங்கும் மாறி, குறுக்கீடு மாறி. இப்போ பாருங்களேன், மாணவரினுடைய அடைவுத்திறன் அப்படின்றது ஒரு தனித்தியங்கும் மாறியா இருக்குன்னா அது எதை சார்ந்திருக்கலாம் அப்படின்னா மாணவருடைய கவனம் சார்ந்திருக்கலாம், மாணவருடைய நினைவு சார்ந்திருக்கலாம். அப்போ இண்டிபெண்ட் வேரியபிள், டிபெண்ட் வேரியபிள், சில சமயங்கள்ல குறுக்கிடக்கூடிய பண்புகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நமக்கு ஒன்று மாறிலி கேட்கலாம் வேரியபிள், இல்லை அப்படின்னாக்கா அந்த சோதனை முறையில் பாருங்களேன், ஒரு குழு பரிசோதனை முறை இருக்கு, 1 குரூப் டிசைனு, இரு குழு பரிசோதனை 2 குரூப் டிசைன் இருக்கு, அங்க இருக்கலாம். தென் 6வதாக இந்த 3 வகையான மாறியில கொஸ்டின்ஸ், இல்லை சோதனை முறையில ஒரு குழு இல்லை இரு குழு பரிசோதனை அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ல எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை த்ரூ பவர் பாயிண்ட் மூலயமா மனிதனுடைய செரிமான மண்டலத்தை ஒரு குரூப்புக்கு நடத்துறாங்க, ஒரு குரூப்புக்கு அப்படி ட்ரெடிஷ்னல் டீச்சிங் ரிலேட்டட் ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம், மனிதனுடைய செரிமான மண்டலத்தை பழைய கால முறை மாதிரி நடத்தப்படுது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் இரு குழு பரிசோதனை, எந்த குழுவில் என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு. தென் நெக்ஸ்ட் என்னவா இருக்கலாம், வளர்ச்சி ஆய்வு முறை இது ஒரு புறவய முறையாகும். நீளாய்வு, குறுக்காய்வு. எடுத்துக்காட்டா பாருங்களேன், என்ன அப்படின்னாக்கா ஹார்வர்ட் வளர்ச்சி ஆராய்ச்சி 3500 குழந்தைகள் 12 ஆண்டுகள் சோதனையை பியாஜே ஆராய்ச்சி செஞ்சார், அதனால நீளாய்வு. ஷெர்லி லாரி அண்ட் ஆண்டர்சன் வளர்ச்சி ஆராய்ச்சி, இது குறுக்கு ஆய்வு முறை. எடுத்துக்காட்டாக ஒருவர் இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்து இடைநிலை ஆசிரியராகவே பணி ஓய்வு பெற்றார் அப்படின்னம்னா, அதுக்கு பேரு நமக்கு குறுக்கு ஆய்வு முறை அப்படின்றோம் சார். அடுத்து எடுத்துக்காட்டாக ஒரு ஆசிரியர் இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்து முதுகலை ஆசிரியராகவோ அல்லது பள்ளி தலைமை ஆசிரியராகவோ விடைபெறாரு, ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு அப்படின்னா அதுதான் நம்ம குறுக்காய்வு, நீளாய்வு அப்படின்னு எடுக்கிறோம் சார். இன்னும் கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுங்களா, குறைந்த அளவு கூறுகளை நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்றதெல்லாம் குறுக்காய்வு சார். அதிக அளவு பண்புகளை உள்ளடக்கி ஆராய்ச்சி செய்கிறோம், இல்லை நீண்ட காலத்துக்கு ஆராய்ச்சி தொடருது, 1 ஆண்டு காலமா 2 ஆண்டா தொடருது அப்படின்னாக்கா நீளாய்வு. கோத்தாரி கல்விக்குழுன்றது ஒரு நீள ஆய்வு முறை அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுவே நம்ம 1968 தேசிய கல்விக் கொள்கை 1968 அதை குறுக்கு ஆய்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் சார். அப்ப நீள ஆய்வுக்கும் குறுக்கு ஆய்வுக்கும் உள்ள வித்தியாசத்தின் அடிப்படையில் கேட்கலாம். இல்லையா நம்ம பிஎட்ல கேஸ் ஸ்டடி பண்ணியிருப்போம் சார், தனியால் ஆய்வு முறை, தனியால் ஆய்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப தனியால் ஆய்வு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம், அந்த தனியால் சார்ந்த, அறிவு சார்ந்த, மனவெய்ச்சி சார்ந்த, உடல் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த, விழுமங்கள் சார்ந்தது தான் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் தனியால் ஆய்வு முறை, நீங்க பிஎட் படிக்கும்போது கேஸ் ஸ்டடியில தனியால் ஆய்வு
சப்போஸ் நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுக்கு போவீங்க, ஒரு 2 மணி நாள் ஆயிடுச்சுனாக்கா அதே பையன் கொஸ்டின் கேட்கலாம், ஏன் மிஸ் என் ஃபோட்டோ வாங்கலை அப்படின்னு. ஏன் அந்த குழந்தை அந்த வார்த்தை கேட்டான்? இதுக்கு முன்னாடி டீச்சிங் ப்ராக்டிஸ் வந்தவங்க அந்த குழந்தைகிட்ட தான் ஃபோட்டோ வாங்கியிருக்காங்க. என்னன்னு தெரியுமா வாங்கியிருக்காங்க? அந்த குழந்தை டல்லுன்னு வாங்கியிருக்காங்க சார். அதை கூட குழந்தை பொருட்படுத்தாம அவ்வளோ ஒரு ஆர்வமா, மிஸ் உங்களுக்கு ஃபோட்டோ வேணுமா அப்படின்னு கேட்குறான். இல்லை, அப்போ அந்த குழந்தை தான் சார், அந்த குழந்தைங்களுக்கு தான் நம்ம டீச்சராக போகிறோம். அதனால அந்த பேசிஸ்ல தனியால் ஆய்வு கேள்வி கேட்கலாம் சார். இல்லையா, தனியால் ஆய்வு முறையினுடைய படிநிலைகள்: முதல்ல பிரச்சனை அல்லது தெரிவு செய்யறது, அடுத்து தேர்ந்தெடுத்து அல்லது குறித்த தகவல்களை வழங்குறது, அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிரச்சனைக்கான காரணங்களை ஊக்குவித்தல், டயக்னாசிஸ் ஆஃப் த ப்ராப்ளம், தென் பிரச்சனையை சீர் செய்தல், இறுதியாக தொடர்பணி. இந்த இடம் கேட்கலாம் சார். கடைசி படிநிலையை கேட்கலாம், அல்லது முதல் படிநிலை கேட்கலாம், அல்லது எத்தனை படிநிலைகள் அப்படின்னு கேட்கலாம். தனியால் ஆய்வு முறையினுடைய படிநிலைகளாக 5. அடுத்து தனியால் ஆய்வு முறையில் கவனிக்க வேண்டியது: செய்தி குறிப்புகள் முழுமையா இருக்கணும், செய்தி குறிப்புகள் நியாயமா இருக்கணும், செய்தி குறிப்புகள் ரகசியமா இருக்கணும். தென் ஃபைனலா பேட்டி, நம்ம நேர்முகம், இன்டர்வியூ அப்படின்னு சொல்லணும். இது வாயால் கேட்கக்கூடிய வினா தொகுப்பு, கேள்வி கேட்பவர் நேர்முக காண்பவர் அப்படின்னு எடுத்துக்கலாம், பதில் அளிப்பவரை நேர்முகம் காணப்படுபவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம நேர்காணல் அப்படின்னு சொல்றது அல்லது பேட்டின்னு சொல்றது திட்டமிடப்பட்ட பேட்டின்னு எடுத்துக்கலாம், திட்டமிடப்படாத பேட்டி அல்லது வடிவமைக்கப்பட்டது ஸ்ட்ரக்சரல் இன்டர்வியூ, தென் நான் ஸ்ட்ரக்சரல் இன்டர்வியூ அப்படின்னு எடுப்போம். அதனால இதை வரையறுத்த நேர்முகம் என்றும், அப்போ வரையறுத்த நேர்முகம் மூடிய கேள்விகளை கொண்டது. எடுத்துக்காட்டாக, உனக்கு கணக்கு பாடம் பிடிக்குமா? ஆம் அல்லது இல்லை. இதுவே உனக்கு பிடிக்காத பாடம் எது, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஓய்வு நேரத்தில் என்ன செய்ய விரும்புகிறாய்? இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னாக்கா திட்டமிடப்படாத பேட்டியாக, நம்ம சம்மதம் இல்லாத கேள்வியை வந்து கேட்கறதுன்றது ஒரு திட்டமிடப்படாத ஒரு பேட்டியாக நாம் பார்க்குறோம் சார். அதனால இந்த இடத்துல திட்டமிடப்பட்ட பேட்டி, திட்டமிடப்படாத பேட்டி. இதனுடைய தொடர்ச்சியாக வினா வரிசை முறை. வினா வரிசை முறையை முதல்ல சர் பிரான்சிஸ் கால்டன் வாக்கெடுப்பு ஒரு வகையான வினா வரிசை முறை அப்படின்னு எடுக்கலாம். அப்ப இந்த இடம் நம்ம வினாக்கள் கேட்கலாம் சார். வினா வரிசை முறையோட வாக்கெடுப்பு முறைன்றது ஒரு என்ன வரிசை முறையாக பார்க்கணும்னா வினா வரிசை. அடுத்து திரள் பதிவேடு, கியூமுலேட்டிவ் ரெக்கார்ட். இது நம்ம ஏற்கனவே பிஜிடிஆர்ல கேட்டிருக்காங்க சார். கேட்ட இடம் கேட்கலாம், இல்லைன்னா மீண்டும் கேட்கலாம். ஒரு மாணவரின் கல்வி வரலாற்றை பற்றியது. இது அடிப்படையாகவோ அல்லது உரையாகவோ அல்லது சிறு புத்தக வடிவிலேயோ இருக்கலாம். தென் டிஃபரன்ஷியல் மெத்தட், வேற்றுமை முறை. நெறிமுறை ஆய்வின் அடிப்படையில் டிஃபரன்ஷியல் வந்து சொல்லப்படுது. இதனை தொடர்ந்து வேற்றுமை முறைன்றதும் ஒரு புறவய முறை, பரிசோதனை முறை என்பதும் ஒரு புறவயம். இதை நாம் புரிந்து கொள்வதற்காக சைக்கோபிசிக்ஸ் கொடுத்துருக்குறோம். சைக்கோபிசிக்ஸ் ஒரு புறவயம். இயற்பியல் மற்றும் உளவியலுக்கு இடையேயான உறவு பற்றிய ஆய்வு. தென் உள பகுப்பாய்வு முறை. சிக்மண்ட் ஃப்ராய்டு, இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. அதனால இந்த 4 நிலைகளை கருத்தாக கொண்டு ஒன்றினின்று மற்றொன்று மாற்றம் பெறுதல், ஒன்றுதல், பதற்றம், தற்காலிக நடத்தை. இது நம்ம பிஜிடிஆர்ல கேட்டிருக்காங்க சார். நம்ம பிஜிடிஆர்பில உள பகுப்பாய்வு, சைக்கோ
அனாலிசிஸ் மெத்தடில், சைக்கோ மெத்தடில் கேட்டிருக்கு. தென் சமூக அளவியல் முறை ஜேஎல் மொரினோ, ஒருவருக்கும் மற்றவருக்கும் உள்ள தொடர்புகளை கண்டுபிடிக்கிறது சமூக அளவியல் கருவிகளின் மூலமாக சமூக அளவீடுகளை செய்யலாம். அதுக்கு பேர் சோசியோகிராம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சார். இதனைத் தொடர்ந்து உளவியல் பிரிவுகளாக அடிப்படை உளவியல், பயன்பாட்டு உளவியல். அடிப்படை உளவியல் என்பது உளவியல் கொள்கைகள், கருத்துக்கள், கோட்பாடுகள், விதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு துறைகளை நாம் அடிப்படை உளவியல் என்றும், இப்படி உருவாக்கிய உளவியல் கருத்துக்கள், உளவியல் கோட்பாடுகள், உளவியல் சார்ந்த அறிதல், புரிதல் எல்லாமே என்ன பண்றோம் அப்படின்னா பயன்பாட்டு முறைக்கு அப்ளை பண்றோம். அப்போ உளவியல் சார்ந்த கொள்கைகள், கோட்பாடுகள், விதிகளை எந்த துறையில நம்ம அப்ளை பண்றோமோ அந்த துறையோடு சேர்த்து நம்ம நேம் வைக்கிறோம் சார். நீங்க பாருங்க, கல்வி உளவியல், மருத்துவ உளவியல், நவீன மருத்துவ உளவியல், அதனால நம்ம அடிப்படை உளவியல்ல பொது உளவியல் இருக்கு, வளர்ச்சி உளவியல், அடுத்து குழந்தை உளவியல், நெறிப்பிழை உளவியல், இதுல இறுதியாக 10வதாக சார்பு உளவியல். பாராசைக்காலஜி, சார்பு உளவியல் அப்படின்றது நவீனத்துவமாக தோன்றியது சார். தென் பயன்பாட்டு உளவியல்ல கல்வி உளவியல். கல்வி உளவியல் என்பது உளவியல் கொள்கைகள், கோட்பாடுகள், விதிகள் கற்றல் கற்பித்தல்ல பயன்படுத்தணும்னா அதுக்கு பேர் தான் சார் கல்வி உளவியல். அதனால நம்ம கல்வி உளவியல்ல இருந்து வினா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா மருத்துவ உளவியல், கிளினிக்கல் சைக்காலஜி. அப்ப மருத்துவ உளவியல் அப்படின்னு சொல்லப்படும் போது மருத்துவமனையில பல்வேறு விதமான உளவியல் சார்ந்த குறைபாடுகளை கண்டறிந்து அவர்களை வைத்து நம்ம சிகிச்சை அளிக்கிறது மருத்துவ உளவியல் என்றும். தொழில் உளவியல், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ பார்த்துருப்போம். கெட் 1 இல்லை கெட் 2 பை 1 அப்படின்னு கொடுப்பாங்க. அப்புறம் கெட் 1 பை 1 அப்படின்னு கேட்பாங்க, விளம்பரம் படுத்தின்னு இருப்பாங்க. நமக்கு ஒரு சர்ச் தோணணும், நமக்காக ஏன் அவங்க இலவசமாக தரப்போறாங்க, ஒன்று வாங்கினா ஒன்று ஏன் தரப்போறாங்க அப்படின்றது தான். இதெல்லாம் என்ன சார்னா ஒன் ஆஃப் த சைக்காலஜிக்கல் டிப்ஸ், ஒரு விளம்பர யுக்தியாக நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து கிரைம் பிரான்ச் இருக்கு சார். கிரைம், ஒரு குற்றம் வந்து குற்றத்துக்கான பின்னணி என்ன அப்படின்றது தான் முக்கியம். திட்டமிடப்பட்ட மர்டரா இருந்ததுன்னா, திட்டமிடப்பட்ட குற்றமாக இருந்ததுனாக்கா பெரிய ஒரு வளர்ச்சி நிலைக்கு எடுப்பாங்க. இல்லை அப்படின்னாக்கா மாற்றம் சார். அப்போ பாருங்க ஆசிரியர்களே, இங்க தொழிற்சாலைனாவே யாரு, அந்த தொழிற்சாலையில உடைய உரிமையாளர், முதலாளி. அதுக்கடுத்து தொழிலாளர்கள். அப்ப தொழிலாளர்களினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, எண்ண ஓட்டங்கள் என்ன இருக்கு, இன்சென்டிவ் கொடுக்கறது, இன்க்ரிமெண்ட் தர்றது, அவங்களுக்கு சேலரி ரிவைஸ் பண்றது, இது இது எல்லாமே பேஸ்ட் ஆன் த சைக்காலஜிக்கல் அப்ரோச், உளவியல் ரீதியான ஒரு அணுகுமுறை தான் சார். அதனால இந்த இடம் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா தொழில் உளவியல் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா விளம்பர உளவியல் கேட்கலாம், அப்படி இல்லைனாக்கா குற்றவியல் அல்லது மானிடவியல். நீங்க ஒரு ஜென்ரலா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம் என்ன சார்னா, உளவியல் கொள்கைகள், கோட்பாடுகள், விதிகள். எந்த துறையில பயன்படுத்தப்படுகிறதோ அந்த துறைக்கு பேர் வச்சாங்க சார். இப்ப கல்வி உளவியல் என்பது உளவியல் கொள்கைகள், கோட்பாடுகள், விதிகளை கற்றல் கற்பித்தல் முறையில் புகுத்துறதுக்கு பேரு கல்வி உளவியல். அதனால எந்த துறையில உளவியல் கருத்துக்களை பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பாருங்க. ஜென்ரலாகவே அரசியல் உளவியல், இப்போ நம்ம அரசியல் களம் காணப்போகுது இந்தியா. அப்போ அரசியல் அப்படின்னு சொல்லும்போது ஏன் வந்து காசு தராங்க, ஓட்டுக்கு ஏன் காசு தராங்க, அது வந்து ஓட் போடுறதுக்கு முன்னாடி ஏன் கேன்வாஸ் பண்றாங்க, இது எல்லாமே பேஸ்ட் ஆன் த பொலிட்டிக்கல் அஸ்பெக்ட். தென் இறுதியாக சுற்றுச்சூழல் உளவியல். உளவியல் ரீதியாக
உளவியல் கொள்கைகளை கோட்பாடுகளில் சுற்றுச்சூழலில் பயன்படுத்தணும் அப்படின்னா அதெல்லாம் சுற்றுச்சூழல் அறிவியல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதோட நம்ம பாடம் வந்து நான் ஸ்டாப் பண்ணலாம். யூஸ்வலாக உளவியல் பிரிவுகளோடு நாம் நிறுத்திருக்கோம். அடுத்த இணைய வழி வகுப்பில் நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸில் ஸ்ட்ரக்சரலிசம், ஃபங்க்ஷனலிசம், பிஹேவியரிசம், காக்னிட்டிசம், ஹியூமானிசம், உலக முறையில் ஈகோ, சூப்பர் ஈகோ, இன்ட்ராவுட்டு, எக்ஸ்ட்ராவுட்டு, ஆல்பிரட் ஆட்லரு, கோரல் யுங்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் சார். உங்கள் அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஒன்றுண்டா ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் சார். இல்லை சார் சார். சார் சுற்றுச்சூழல் உளவியல் வந்து இப்போ நமக்கு பயன்பாட்டு நடைமுறையிலன்னு ஒரு இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு மெட்டீரியல் இருக்குங்க சார். நீங்க வந்து இப்போ அடிப்படை உளவியல் என்னன்னு அதை சொல்லியிருக்கீங்க. இல்ல சார், அடிப்படை உளவியல்னு சொல்லலைங்களே, அதுவும் பயன்பாட்டு உளவியல் தானே நம்ம சொல்லியிருந்தோம். யூஸ்வலா நம்ம அந்த பிரேக்கப்ல அந்த ஏரோ மார்க் போட்டிருக்கோம் இல்ல, அந்த ஏரோ மார்க்ல ஸ்கிரீன்ஷாட்ல காட்டினுக்கிறது, அதுல காட்டிக்கிறது அந்த இதுலதான் சார் இருக்கு. அதுக்கு தான் கேட்டேன் சார். ஸ்கிரீன்ஷாட்ல கூட இப்போ நம்ம பார்க்கும்போது அது பியூர் சைக்காலஜின்ற இதுலதான் சார் இருக்கு. 10 சார்பு உளவியல் இருக்கா? ஆமாங்க சார், அது கீழே சார். அதான் கரெக்ட், நீங்க மீன் பண்றது கரெக்ட். ஆனா இது எந்த சைடு வரணும்? ரைட் ஹேண்ட் சைடு வரணும் சார். அது லெஃப்ட் சைடுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் சார். அது பியூர் சைக்காலஜி. ஓகே, அதுதான் நம்ம அப்ளைட் தான் சார். அது அப்ளைட் சைக்காலஜில தான சார் வரும். ஆமா ஆமா. थैंक यू சார். थैंक यू சார். மெட்டீரியல்ல ரைட் சைடு தான் சார் இருக்கு. சரி சரி, ரைட் சைடு தான் இருக்கு சார். இங்க ஸ்கிரீன்ஷாட்ல தான் நான் சொன்னேன். ஓகே சார், தேங்க்யூ. அப்ப எனிவே நம்ம சில சமயங்களில் ரொம்ப எளிமையா கீழே கொடுக்கப்பட்டுள்ள உளவியல் பிரிவு எதை சார்ந்ததுன்றாங்க அப்படின்னா அடிப்படை உளவியல். அப்ப அடிப்படை உளவியல்ல என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா பயன்பாட்டு உளவியல் கேட்டாலும் நம்ம அப்ளை பண்ண முடியும் சார். நோன் டு அன்னோன், அன்னோன் டு நோன், தெரிஞ்சதுலேருந்து தெரியாததை சொல்றோம், தெரியாததுலேருந்து தெரிஞ்சதை சொல்றோம். சரிங்க சார். எனிவே நம்ம நேரம் கருதி இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த இணைய வழி வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.